மக்களுக்காக சேவை ஆற்றுகின்ற தொண்டு ஆற்றுகின்ற நிறுவனங்கள் ஏராளம் இருந்தாலும் அவற்றை முழுமைப்படுத்தி இறுதி வரை மக்களின் நலனுக்காக செயல்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் அரிதாகவே காணப்படுகின்றன. அந்த வகையிலே குவைத் நாட்டின் அனுசரணையோடு இங்கு இலங்கையிலே பல சேவைகளை வழங்கி கொண்டிருக்கும் ருவாத் நிலையம், அதே போன்று கல்லலிய மஸ்ஜிதுல் சுபஹானி ஜுமா பள்ளிவாசல் ஒன்றிணைந்து இரண்டாவது தடவையாகவும் இம்முறை நடத்திய குர்ஆன் மன்னட போட்டியிலே வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான வெற்றி பெற்ற நபர்களுக்கான சான்றிதழ்கள் பரிசில்கள் வழங்கும் நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹுவுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த சிறப்பு நிகழ்வில் இணைந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொள்கின்றோம் ஏற்பாட்டு குழு சார்பாக. உண்மையில் இந்த போட்டி நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் சுமார் 200 மாணவர்கள் கலந்து கொண்டு குர்ஆன் மன்னர் போட்டியிலே கலந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அவர்களில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான பரிசில்கள் அல்லது சான்றிதழ்கள் இன்றைய தினம் வழங்கி வைக்கப்பட இருக்கின்றன. இருந்தாலும் வெற்றி பெற்றவர்கள் மாத்திரமல்ல, கலந்து கொண்டவர்கள் அனைவரையும் நாங்கள் நிச்சயமாக பாராட்ட வேண்டும் அவர்களுடைய இந்த முயற்சிகளுக்கு. சரி, அந்த வகையில் இன்றைய நாள் நிகழ்ச்சிகளை நாங்கள் புனித அல் குர்ஆன் வசனத்தோடு ஆரம்பிப்போம். அந்த வகையில் கிராத் ஓதி ஆரம்பித்து வைப்பதற்காக அன்போடு அழைக்கின்றோம் மாணவன் முகமது ஃபாயிஸ் முகமது ஃபசூல் அவர்களை. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு நூருஸ் ஸமாவாதி வல் அர்த். மஸலு நூரிஹி கமிஷ்காத்தின் ஃபீஹா மிஸ்பாஹ். المصباح في زجاجة. الزجاجة كأنها كوكب دري يوقد من شجرة 4 أومر ضحاء من يصدها عن سبيل من يوقد في النار حسنة ولدار الآخرة أكبر لو كانوا يعلمون صدق الله العظيم. உத்தியபூர்வமாக புனித அல் குர்ஆன் வசனங்களோடு ஆரம்பித்து வைத்த செல்வன் முகமது ஃபாயிஸ் முகமது ஃபசூல் அவர்களுக்கும் ஜஸாக்கல்லாஹு ஹைரா. கல்லலியம் தௌஃபிக் சன்ஸ் வரவேற்பு மண்டலத்தில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று பிரதம அதிதியாக வருகை தந்து கலந்து கொண்டிருக்கின்றார் புத்தளம் மேசிலங்கா தொழிற்பயிற்சி நிலையத்தின் பணிப்பாளரும் அஷயா முனாஸ் ரியால் அவர்கள் உட்பட இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்றுக் கொண்டு வரவேற்புரை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கின்றோம் ருவாத் மத்திய நிலையத்தின் ஒருங்கிணைப்பாளர் சகோதரி ஹஃபீஸா காதர் மொஹியddin அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆனின் மாதமாகிய ரமலான் மாதத்தில் அனைவரையும் அல் குர்ஆனுடன் ஒன்றிணைத்து வைக்க வேண்டும் என்ற அவாவினால் ருவாத் சென்டரினால் 2வது வருடமாகவும் மிகவும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுவதே அல் குர்ஆனுடன் வாழ்வோம் 2024 என்ற ஸ்லோகம். அல் குர்ஆன் மனன போட்டியை கல்லலி ஊர் மக்களுக்கு ஒரு வித்தியாசமான முறையில் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக ருவாத் சென்டரினால் ஏற்பாடு செய்யப்பட்டதே இந்த போட்டிகள். குறிப்பாக சிறு வயது முதல் வயது வந்தோர் வரை அனைவரும் பயன்பெற வேண்டும் என்பதே எமது குறிக்கோள். எமது இந்த குறிக்கோள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்பதற்கு சாட்சி பகர்ப்பவர்களாக இங்கே வருகை தந்துள்ள நல்லுள்ளங்களான உங்கள் அனைவரையும் 2வது சாஹா அல் குர்ஆன் மனன போட்டி ஏற்பாட்டு குழு சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். எமது இன்றைய விழாவில் பிரதம அதிதியாக கலந்து கொள்பவர் சமூக சேவைகளுக்காக தன்னை முற்றுமுழுதாக அர்ப்பணித்த ஒருவர். பன்னெடும் காலம் குவைத்தில் சேவை செய்த இவர்
இலங்கை மக்களுக்கு சேவை செய்வதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டுள்ள மேர்சிலங்காவின் பணிப்பாளர் மதிப்புக்குரிய அஷேக் முனாஸ் ரியால் அவர்களையும், அவர்களுக்கு துணையாயிருக்கும் அவர்களின் துணைவி ஃபர்சானா ரஃபீக் அவர்களையும் அல் குர்ஆன் மனனப் போட்டி ஏற்பாட்டு குழு சார்பாகவும் கல்லளிய ஊர் மக்கள் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த உன்னதமான முயற்சிக்கு கல்லளிய அல் மஸ்ஜிதுல் சுப்ஹானி பெரிய பள்ளிவாயில் நம்பிக்கையாளர் சபையின் பூரண சம்மதம் கிடைத்தவுடன் ஆரம்பம் முதல் இறுதி வரை அவர்களின் பூரண ஒத்துழைப்புடன் நடந்து முடிக்கப்பட்டதே இந்த அல் குர்ஆன் மனன போட்டிகள். இந்த சபையை இந்த விழாவை சிறப்படைய செய்யும் வண்ணம் இங்கே வருகை தந்துள்ள நம்பிக்கையாளர் சபை தலைவர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நம்பிக்கையாளர் சபையில் அங்கம் வகிப்பது என்பது பெருமை அல்ல, மாறாக அது ஒரு பாரிய சேவை, அது ஒரு பாரிய பொறுப்பு என்பதை உணர்ந்து காலம் நேரம் பாராது செயற்படும் நம்பிக்கையாளர்களது செயல்களை வல்ல இறைவன் பொருந்திக் கொள்வானாக, அவர்களது வாழ்வில் வளக்கொழிய செய்வானாக. அத்துடன் எமது அன்பான அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கும் கல்லளிய ஊர் பள்ளிவாயில்களின் நிர்வாக சபை உறுப்பினர்கள், பள்ளிவாயில்களின் இமாம்கள், உலமாக்கள், அல் குர்ஆனை மனனமுட்டுள்ள ஹாஃபில்கள், ஹாஃபிலாக்கள், மார்க்க அறிஞர்கள் ஆகியோர்களை இந்த உன்னதமான சபைக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். மற்றும் கல்லளிய ஊர் முக்கியஸ்தர்கள், சிரேஷ்ட பிரஜைகள், முன்னாள் ஆசிரிய பெருந்தகைகள், பெரியோர்கள், பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவரையும் உங்கள் வருகை நல்வரவாகட்டும் என வாழ்த்தி வரவேற்கின்றோம். முக்கியமாக எமது இன்றைய அல் குர்ஆன் போட்டிகளில் கலந்து கொண்டு அதன் முடிவை எதிர்பார்த்தும் பரிசில்கள் பெறவும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் மாணவ மாணவிகளே, உங்களையும் அன்புடன் வரவேற்பதுடன் உங்கள் முயற்சிகள் வெற்றியளிக்கவும் பிரார்த்திக்கின்றோம். இறுதியாக இந்த உன்னதமான அமர்வு இறைவன் பொருந்திக் கொண்ட ஒரு அமர்வாகவும் உங்கள் அனைவருக்கும் பிரயோசனமான ஒரு அமர்வாகவும் அமைய பிரார்த்தித்தவராக விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ருவாத் சென்டர் மற்றும் கல்லளிய மஸ்ஜிதுல் சுப்ஹானி ஜும்மா பள்ளிவாசல் இணைந்து நடத்திய அல் குர்ஆன் மனன போட்டிகளுடைய பரிசளிப்பு விழா நிகழ்வின் இன்றைய வரவேற்புரையை நிகழ்த்திய ருவாத் சென்டருடைய ஒருங்கிணைப்பாளர் ஜனாபா ஹாஃபிஸா காதர் மொஹியதீன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மனன போட்டியை பொறுத்தவரையில் புனித ரமலான் மாதத்தில் நடத்தப்பட்டது. ஆண்கள் பெண்கள் என அனைவரும் கலந்து கொண்டிருந்தார்கள். 4 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் இந்த போட்டியில் கலந்து கொள்ள முடியும் என்ற அறிவிப்பு விடுக்கப்பட்டதை அடுத்து சுமார் 200 பேர் வரையில் இந்த போட்டி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பங்கு பற்றியிருந்தார்கள். அவர்களில் வெற்றி பெற்றவர்களுக்கான சான்றிதழ்கள் மற்றும் பரிசில்கள் தான் இன்றைய தினம் வழங்கி வைக்கப்பட இருக்கின்றன. சரி, நிகழ்ச்சிகளையும் இனி அடுத்ததாக வரவேற்பு கீதம் இசைக்கப்பட இருக்கின்றது. இதனை வழங்குவதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் கல்லளிய அலிகார் மத்திய கல்லூரியினுடைய தரம் 9 கல்வி பயிலும் மாணவிகளை அன்போடு அழைக்கின்றோம். سهلا مرحبا أهلا سهلا مرحبا سلام سلام صلية سوانت صوبنا مكورية أهلا سهلا مرحبا أهلا سهلا مرحبا كاللي من المهجي கல்லளி மண்ணும் ஜொலிக்கிறதே இன்று குர்ஆன் வாழ்வில் ஒலிக்கிறதே குர்ஆன் வரியினில் வாழ்வோமே குவலயமே
வகையாய் எமக்கு திகழ்கிறதே. சலாம் சலாம் சொல்லியே சுவனத்து சோபனம் கூறியே அஹ்லன் சஹ்லன் மர்ஹபா அஹ்லன் சஹ்லன் மர்ஹபா. குவைத்திய நாட்டு சோதரியார் கூடிய சேவை சேவகியார் சாஹா அல்ஹாலதி அன்னை தயவில் தந்த பேர் குர்ஆன் தனை ஓதியே வாழ்விலோங்க வழி செய்தீர். சலாம் சலாம் சொல்லியே சுவனத்து சோபனம் கூறியே அஹ்லன் சஹ்லன் மர்ஹபா அஹ்லன் சஹ்லன் மர்ஹபா. நலமுடன் இங்கே வருகை தந்த மசி நிறுவனமான் வளரே மூலாஸ்ரீயால் பணிப்பாளரே அன்புடன் உம்மை அழைக்கின்றோம். வருகை தந்த பெரியோரே வாழ்த்த வந்த சான்றோரே வருக வருக என்றழைத்து வாழ்த்து கூறி மகிழ்கின்றோம். வீணாய் காலம் கரையாமல் அழகாய் வாய்ப்பை தந்திட்ட ரூவாதெங்கள் நிறுவனமே வாழ்க என்றும் வளமுடனே. சலாம் சலாம் சொல்லியே சுவனத்து சோபனம் கூறியே அஹ்லன் சஹ்லன் மர்ஹபா அஹ்லன் சஹ்லன் மர்ஹபா. மறைவேதம் மலை மனம் சுமக்க வழியமைத்த எம் பெரியோரே மஸ்ஜிதுல் சுப்ஹானி எங்கள் பள்ளி நிர்வாகத்தினரே நலன்கள் உம்மை சேரட்டுமே அதிகம் அருளை பொழியட்டுமே காலம் எல்லாம் தொடரணுமே நம் தேசம் எங்கும் ஒளிரட்டுமே. அழைப்பை ஏற்று வந்தோரே நல்லோர் பெரியோர் பெற்றோரே ஒன்றாய் நாமும் துதிப்போமே பாவமற்ற தேசம் ஒன்றாய் பாரினை மாற்ற விரைவோமே. சலாம் சலாம் சொல்லியே சுவனத்து சோபனம் கூறியே அஹ்லன் சஹ்லன் மர்ஹபா அஹ்லன் சஹ்லன் மர்ஹபா. சலாம் சலாம் சொல்லியே சுவனத்து சோபனம் கூறியே அஹ்லன் சஹ்லன் மர்ஹபா அஹ்லன் சஹ்லன் மர்ஹபா. என் செயலாளர் ஜனாப் MRM ஃபாயிஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பெரிய பள்ளிவாசல் பேசுமாம் மற்றும் இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கும் கௌரவ சகோதரர் ஷியாம் கரீம் அவர்களே மற்றும் அல் மஸ்ஜித் சுப்ஹானி நம்பிக்கையாளர் சபையின் கௌரவ தலைவர் அல்ஹாஜ் எம்எஸ்என் நவாஸ் அவர்களே அதேபோல் எமது பாடசாலையின் அதிபர் சஸ்ரீன் சேர் அவர்களே மற்றும் இந்த இடத்துக்கு சிறப்பு விதியாக கலந்து கொண்டிருக்கும் சிறப்பு விருந்தினுட்ட அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இரண்டாவது முறையாக இந்த ருவாட் நிறுவனம் அல் மஸ்ஜித் சுப்ஹானி பெரிய பள்ளிவாசலின் பூர்ண அனுமதியோடும் பூர்ண ஒத்தாசையோடும் நடாத்திய இந்த குர்ஆனோட வாழ்வோம் என்னும் தொல்பொருளில் நடாத்திய இந்த நிகழ்வுக்கு விசேடமாக அந்த ருவாட் நிறுவனம் சார்பாக முன்னின்று உழைத்த மேசி நிறுவனத்தின் அதிபர் மற்றும் எமது பள்ளிவாசலின் கௌரவ பொருளாளர் ஹிபத்துல் கரீம் ஷியாம் அவர்களுக்கும் மற்றும் ஓய்வு பெற்ற அதிபர் MHM காமில் சார் உட்பட அந்த ஏற்பாட்டாளர்கள் அனைவர்களுக்கும் முதலாவதாக அல் மஸ்ஜிதுல் சுப்ஹானி நம்பிக்கையாளர் சபை சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இரண்டாவது முறையாக இந்த குர்ஆனோட வாழ்வோம் என்று தொண்ணூப்பொருளில் நடைபெற்ற இந்த நிகழ்வு
முதலாவது வருடம் 90 மாணவ மாணவிகளையும், இரண்டாவது வருடம் 190 மாணவ மாணவிகளிடம் நடைபெற்றிருக்கின்றது. அதை உற்று நோக்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் இது முழு ஊரை மையப்படுத்தி ஊரில் அனைத்து ஜமாத் மாணவ மாணவிகள் குழந்தைகளை விட்டொரு நிகழ்வாக மாற வேண்டும் என்பதுதான் அல் மஸ்ஜித் சுப்ஹானி நம்பிக்கையாளர் சபையின் அவா. எனவே அது அவ்வாறு நடைபெற அல் மஸ்ஜித் சுப்ஹானி நம்பிக்கையாளர் சபை சார்பாக பூர்ண ஒத்துழைப்பு மொத்தாசையும் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் வழங்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அத்தோடு இந்த நிகழ்ச்சியை நடாத்துவதற்கு அனுசரணையாக இருந்த ருவாட் நிறுவனம் மற்றும் இதுக்கு அனுசரணை வழங்கியவர்களுக்கும் அல்லாஹ் போதுமான கூலியை வழங்க வேண்டும். அவர்களுக்கும் எதிர்காலத்தில் இதைவிட பெரிய அளவிலான இவ்வாறு நிகழ்ச்சிகளை நடாத்துவதற்கும் அனுசரணை வழங்குவதற்கும் அவங்களுக்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் போட்டியாளர்களுக்கும் நம்பிக்கையாளர் சபை சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, எதிர்வரும் காலங்களில் உங்களுடைய இந்த நிகழ்வுகளில் நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வரை விசேட உரையாற்றிய கல்லலிய அல் மஸ்ஜிதுல் சுப்ஹானி ஜுமா பள்ளிவாசலின் நம்பிக்கையாளர் சபையின் செயலாளர் ஜனாப் எம்ஆர்எம் ஃபாயிஸ் அவர்களுக்கு ஜஸாகுமுல்லாஹு ஹைரன். அடுத்து இன்றைய நாள் நிகழ்விலே முக்கியமான நிகழ்வுக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம். முதலாவது பரிசளிப்பு நிகழ்வுக்கு செல்ல இருக்கின்றோம். குறிப்பாக இந்த போட்டி நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் 10 குழுக்களாக பிரிக்கப்பட்டு போட்டிகள் இடம்பெற்றிருந்தன. அந்த வகையிலே முதலாவதாக இந்த போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலாவது குழுவுக்கான பரிசளிப்பு நிகழ்வு அல்லது சான்றிதழ் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இந்த போட்டி நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றவர்கள் யார் என்பதையும் அறிய தரும் நேரம் இது. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு முதல் குழுவில் வெற்றி பெற்றவர்களுக்கான சான்றிதழ்களை வழங்கி வைப்பதற்காக முதலில் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். மஸ்ஜிதுல் சுப்ஹானி ஜும்மா பள்ளிவாசலுடைய நம்பிக்கையாளர் சபையின் தலைவர் அல்ஹாஜ் MSM நவாஸ் அவர்களையும், அதேபோன்று நம்பிக்கையாளர் சபையின் செயலாளர் ஜனாப் ஃபாயிஸ் ரஷீத் அவர்களையும், இவர்களோடு இணைந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர் சஃப்வான் தாஹிர் ஆகியோரை அன்போடு அழைக்கின்றோம். மூவரையும் ஒன்றாக அன்போடு அழைக்கின்றோம் இந்த முதல் குழுவுக்கான சான்றிதழ்களை வழங்கி வைப்பதற்காக. சகோதரர் முஹம்மது மஸ்ஹர் தல்ஹா, செல்வன் முகமது மஸ்ஹர் தல்ஹா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆண் மாணவர்களுக்கிடையே நடைபெற்ற முதல் குழு போட்டியிலே முதலாவது இடத்தை பெற்றுக் கொள்கின்றார் முகமது மஸ்ஹர் தல்ஹா. அல்லாஹு அக்பர் என்ற கோஷத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முதல் பரிசு 7000 ரூபாய் இங்கு பரிசாக வழங்கப்படுகின்றது என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அந்த வகையிலே இந்த போட்டி நிகழ்ச்சியிலே இரண்டாவது இடத்தை பெற்றுக் கொள்கின்றார் முகமது தஃப்ரீஜ் ஆலிஃப் அலி. குழு 1 குர்ஆன் மனன போட்டி இரண்டாவது இடத்தை பெற்றுக் கொள்கின்றார் முகமது தஃப்ரீஜ் ஆலிஃப் அலி. 5000 ரூபாய் பரிசோடு இந்த சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. அடுத்து இந்த போட்டி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மூன்றாவது இடத்தை பெற்றுக் கொள்கின்றார் முகமது ஷிஃபார் ராயித் அகமது. குறித்த மாணவர் சமூகம் அளிக்கவில்லை, அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இந்த போட்டி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட ஏழையவர்களுக்கான ஊக்குவிப்பு பரிசும் வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது. போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட செல்வன் ஷாதி ஷிஹாம் அவர்களை அன்போடு அடுத்து அழைக்கின்றோம் பரிசினை பெற்றுக் கொள்வதற்காக. முதல் குழுவில் சுமார் 9 மாணவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள்.
ஏனைய மாணவர்களுக்கு ஊக்குவிப்பு பரிசு இப்பொழுது வழங்கி வைக்கப்படுகின்றது. பெற்றுக்கொள்கின்றார் செல்வன் ஷாதி ஷிஹாம். அடுத்து பரிசிலை பெற்றுக் கொள்வதற்காக அழைக்கின்றோம் செல்வன் அப்துல் ஷிஹாத் அம்ர் ஃபாத்தி. அடுத்து அழைக்கின்றோம் செல்வன் முஹம்மது முஃபஸ்ஸிர் ஸெய்த். முஹம்மது முஃபஸ்ஸிர் ஸெய்த் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்த பரிசலை பெற்றுக் கொள்வதற்காக. அதனைத் தொடர்ந்து செல்வன் ரசீன் அப்துல்லா. செல்வன் ரசீன் அப்துல்லா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். குர்ஆன் மனன போட்டி முதலாவது பிரிவு ஆண் மாணவர்களுக்கு இடையே நடைபெற்ற போட்டி. ரசீன் அப்துல்லா. அதனை தொடர்ந்து பெற்றுக் கொள்வதற்காக செல்வன் முஹம்மது நௌஷாத் முஹம்மது ஹுபை. முஹம்மது நௌஷாத் முஹம்மது ஹுபை. அதனை தொடர்ந்து எம்.ஆர். பிலால் ரிஸ்காத். செல்வன் எம்.ஆர். பிலால் ரிஸ்காத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அப்துல்லா அலைஹி வ அலா அலிஹி தய்யிபீன் அஃதலு ஸலவாத் வ அத்திமு தஸ்லீம். ஹனியன் லக்கும் மன் ஹஃபத குர்ஆனுல்லாஹி கரீம். ஹனியன் லக்கும் ஜவாப் ஷுக்ர். ஹனியன் லக்கும் أختي الفاضلة من دولة الكويت الحبيبة التي تبرأت وساهمت لإنجاز هذه المسابقة الأولى والثانية. يشرفني أن أرحب بكم جميعا في هذه المناسبة السعيدة التي تقام بتكريم الفائزين في مسابقة ساها الخالدي الثانية لحفظ القرآن الكريم الذي تنظمها مركز رواد تدريب القيادي بسريلانكا بالتعاون مع مسجد سبحاني المسجد الرئيسي في قرية الكلالية. ضيوفي الكرام أهلا وسهلا بكم. مركز رواد تدريب القيادي بسريلانكا تحرص دائما بتركي على تعليم القرآن وتشجيع على حفظه وتجويده من خلال تقديم مسابقات القرآن الكريم. نحن هنا اليوم بتكريم هذه المسابقة القرآن الكريم الثانية. بأرق تحيات وتقدير أقدم الشكر والتقدير الأخت الفاضلة ساها الخالدي من دولة الكويت الحبيبة التي ساهمت لإنجاز هذه المسابقة الساها الخالدي الأولى والثانية. بارك الله فيكم جزاكم الله خير. எமது இன்றைய அல் குர்ஆன் மரண போட்டியின் பரிசளிப்பு விழாவுக்கு பிரதம அதிதியாக இங்கே வருகை தந்திருக்கும் புத்தளம் மதுரங்குளிய மேசி லங்கா ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் அஷேக் முனாஸ்ரியால் நதீமி அவர்களே, கல்லலிய அல் மஸ்ஜித் சுபஹானி பெரிய பள்ளிவாயில் நம்பிக்கையாளர் சபையின் தலைவர் அல்ஹாஜ் எம்எஸ்என் நவாஸ் அவர்களே, செயலாளர் ஃபாயிஸ் ரஷீத் உள்ளிட்ட நம்பிக்கையாளர் சபை உறுப்பினர்களே, கல்லலி அலிகர் மகாவித்யால் அதிபர் உள்ளிட்ட ஆசிரியைகளே, ஓய்வு நிலையுள்ள முன்னாள் ஆசிரிய பெருந்தகைகளே, எமது அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்துள்ள ஊர் பிரமுகர்களே, முக்கியஸ்தர்களே, கல்லலியுள்ள பள்ளி வாயில்களின் இமாம்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, என்றும் எனது அன்புக்குரிய மாணவ நெஞ்சங்களே, அனைவருக்கும் என் இனிய சலாம். சலாமுல்லாஹி அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் குவைத்திலே முன்னெடுத்தது போல் இங்கே இலங்கையிலும் அல் குர்ஆன் மரண போட்டிகளை நடத்த வேண்டும். அங்குபோல் இங்கும் பெருமதிமிக்க பரிசில்களை வெற்றி பெற்றவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் ருவாத் சென்டர் இங்கே அல் குர்ஆன் போட்டிகளை அறிமுகப்படுத்தியது. இது 2வது வருடம். நாம் பெருவெற்றி கண்டுள்ளோம் என்பதற்கு இங்கே குழுமையுள்ள இந்த நல்லுள்ளங்கள் சாட்சி பாராட்டும். நாம் முதலாவது அல் குர்ஆன் போட்டி நடத்திய போது அது நடந்த விதம், அதன் உள்ளடக்கம் என்பன ஒரு தெளிவின்மை காணப்பட்டிருக்கலாம், அல்லது ஊர் மக்களுக்கு அது புதிதாக இருந்திருக்கலாம். ஆகவே கலந்து கொண்ட பங்கு பற்றியவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தது. ஆனால் இவ்வருடம் அதேபோல் 2 மடங்கு மாணவர்கள் அதில் பங்கு பற்றினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இது இன்னும் தொடர வேண்டும். உங்களது ஒத்துழைப்புகளும் எமக்கு அவசியம். எமதூரான கல்லலியாவை பொறுத்தவரை ஒரு முன்னுதாரணமிக்க பண்பான முன்னேற்றகரமான ஒரு ஊராக கட்டியெழுப்பும் குறிக்கோளில்
கலலியா அல் மஸ்ஜித் சுபஹானி பெரிய வேலை திட்டங்களை முன்வைத்துள்ளது. அதற்காக ஒரு குழுவும் மிகவும் பாடுபட்டு இயங்கிக் கொண்டுள்ளது. அந்த இரண்டையும் தவிர ஊர் மக்களாகிய நாமும் எமது ஊரை கட்டியெழுப்புகின்ற அந்த வேலை திட்டத்திலே பங்கெடுக்க வேண்டும். அந்த வகையிலே மர்கஸ் ருவாதும் அதிலே ஒரு முயற்சியாக அவர்களுக்கு உதவி செய்யும் ஒரு விதமாகத்தான் இந்த குர்ஆன் போட்டியை நடத்தினோம். ஒரு ஊரை முன்னேற்ற என்னும் போது அதிலே பல தடைகளை நாம் சந்திக்க வேண்டி ஏற்படலாம். அதிலே சிலவற்றை மட்டும் கூறுகின்றேன். குறிப்பாக சமூக சீரழிவுகள், ஒழுக்கவியலிலிருந்து தூரமாகுதல், விபச்சாரம், போதைப் பொருள் பாவனை போன்ற பல்வேறு பிரச்சனைகளை நாம் முன்னோக்கலாம். இவைகளை தூரமாக்கிவிட்டுத்தான் எமது பயணத்தை செல்ல வேண்டும். முக்கியமாக எமது ஒரு மக்களை இவைகளிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இளைஞர்களை அதிலிருந்து பாதுகாக்க வேண்டும். நன்னோக்கில்தான் ஆக குறைந்தது ரமலான் மாதத்திலாவது அவ்விளைஞர்களை குர்ஆனோடு ஒன்றிணைத்து மஸ்ஜிதின் பக்கம் அவர்கள் அழைப்போம், அவர்களை மனங்களை மாற்றுவோம் என்ற நன்னோக்கில் தாம் இதை நாம் செய்தோம். எல்லாம் வல்ல இறைவன் எமது நல்ல நோக்கங்களை ஏற்றுக்கொள்வானாக. அதேபோல் கல்லலியாவிலே பல தாபனங்கள், பல நிறுவனங்கள் இந்த முயற்சியில் ஈடுபடுகின்றன. ரமலான் மாதத்திலே அப்ரார் நிறுவனம் கூட ஒரு சிறந்த செயல் திட்டத்தை செய்து காட்டியது. ஜாக்குமுல்லா ஹைர். அந்த திட்டங்கள் இன்னும் தொடர வேண்டும். முதலிலே நாம் ஊரை மாற்றுவதாக இருந்தால் மக்களின் மனங்கள் மாற வேண்டும், மக்களின் உள்ளங்கள் மாற வேண்டும். அதற்காக சில வேலைகளிலே ஆன்மீக சிந்தனைகள், பயான்கள், மார்க்க உபதேசங்கள் போன்றவர் பயனளிக்கலாம். சில வேளைகளிலே கருத்தரங்குகள், ஆன்மீக இரவுகள், போட்டிகள் கூட அதற்கு உயரளிக்கலாம். அந்த வகையில் தான் இந்த போட்டி மூலமாவது எம்மால் செய்ய முடிந்த ஒரு உதவியை செய்துள்ளோம். இங்கே பொறுப்புகளை சுமப்பதற்கு நாம் அனைவரும் தயாராக வேண்டும். ஊரை முன்னேற்ற வந்த அது பாரிய பொறுப்பு. அந்த பொறுப்புக்கு ஒரு சிலர் வரல, எல்லோரும் தயாராக வேண்டும். சிறியோர் பெரியோர், ஏழை பணக்காரன், ஊரிலே செல்வாக்குள்ளவன் செல்வாக்கில்லாதவன் என்று எந்த வித்தியாசமும் இல்லாமல் அனைவரும் இதற்காக பாடுபட வேண்டும். நான் பெற்றோராய உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றேன். நீங்கள் உங்களது குழந்தைகளுக்கு, உங்களது எதிர்கால செல்வங்களுக்கு விட்டு செல்ல போவது எது? சமூக சீரழிவு நிறைந்த போதைப் பொருளால் சூழப்பட்ட ஒரு சூழலையா, அல்லது நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு ஒரு சிறந்த ஒரு சூழலை அமைத்து அழகான ஆரோக்கியமான ஒரு கல்லலியாவை உங்கள் பிள்ளைகளுக்கு வழங்கப் போகிறீர்கள் என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். தாமதிக்கின்ற ஒவ்வொரு வினாடியும் சூழல் மாசடைந்து கொண்டுள்ளது என்பதை மறக்காதீர்கள். பொறுப்பை பற்றி நிறைய கூறலாம், நேரம் அனுமதிக்கவில்லை, நிறைய பரிசுகள் வழங்க வேண்டும். என்றாலும் இந்த பொறுப்பை பற்றி ஒரு சிறிய சம்பவத்தை, உண்மையில் நடந்த ஒரு சம்பவத்தை கூறி முடித்துக் கொள்கின்றேன். இது நடந்தது குவைத்திலே 2000 ஆண்டு 20 வருடங்களுக்கு முன் நடந்த ஒரு சம்பவம். குவைத்தை பொறுத்தவரையிலே 95% மாணவர்கள் பணக்காரர்கள், அதிலும் சில ஏழைகள் இருக்கின்றார்கள், சில பகுதியிலே ஏழைகள் வாழ்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு பகுதியிலே வாழ்கின்ற வயது முறிந்த ஏழை ஒருவரை சுட்டி தந்த சம்பவம் சொல்கின்றது. அடுத்த விடயம், குவைத்திலே படங்கள் நான் பார்க்குறோமே, பிலிம்கள் இல்லை. அவர்கள் அதிகமாக பார்ப்பது நாடகங்களை. அதிலும் குறிப்பாக ரமதானிலே நிறைய நாடகங்கள் ஒளிபரப்பாகும், அல்லது மேடைகளில் நாடகங்களை ஒளிபரப்புவார்கள். எல்லோரும் போல் அதிலே தான் பார்ப்பார்கள். நோன்பு காலங்களிலே கூடுதலான நாடகங்கள் இருக்கும். பகல் வேளையிலே ஒரு நாடகம் என்றால், இரவு நோன்பு திறந்தத்திலிருந்து நாடகம் தான் நைட் வரக்கட்டிலும். ஆகவே ஃபேமஸானது நாடகம். பொதுவாக அந்த நாடகங்களை பற்றிய கமிங்ஸ் எட்டுகள் 2 மாதங்களுக்கு முன்பே டிவியிலே வந்துவிடும். அந்த நான் கூறிய அந்த வயோதிபர் ஒரு நாள் தொலைக்காட்சி முன்னிருந்து அந்த டிவியை பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு நாடகத்தின் கமிங் வருகின்றது. அந்த நாடகம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய ஒரு நாடகம். அதை பார்த்தவருக்கு மனது தாங்கல்ல. மார்க்கத்துக்கு முரணான, சரியாவுக்கு முரணான பல விடயங்கள் அதில் உள்ளடக்கப்படுவதை உணர்கின்றார். அவர் எதிர்பார்க்கின்றார், சில வேளைகளிலே நாளை அது வராது, ஊரிலுள்ள நாட்டிலுள்ள முக்கியஸ்தர்கள், மார்க் அறிஞர்கள் அதை தடை செய்வார் என்று. 2ஆம் நாளும் பார்க்கின்றார், அதே காட்சிகள் காட்டப்படுகின்றன. இவ்வாறு தொடர்கின்றது. இவர் யோசிக்கின்றார், நான் ஒரு ஏழை, நடக்கக்கூட சீவன் இல்லை, எனது உடுப்புகள் உடைகள் ஒரு ஆஃபீஸுக்கு போயது
புகார் செய்கிற அளவுக்கு நான் தகுதி இல்லை, என்ன செய்வார்னு யோசிக்கிறார். அல்லாஹ்விடம் துவா கேட்கின்றார், இந்த நாடகத்தை நிப்பட்டிடண்டு. தொடர்ந்து ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக்கும் போகுது. இவரால் என்ன செய்வார்னு விளங்கவில்லை. இவர் எதிர்பார்க்கின்றார் ஒரு நாட்டில் உள்ள மக்கள் யாராவது இந்த நாடகத்தை நிறுத்துவார்களா என்று. யாருமே நிறுத்தவில்லை. இறுதியாக இவர் முடிவு செய்கின்றார், ரைட், நானே போகின்றேன், அந்த பொறுப்பை நான் சுமர்க்கின்றேன் என்று முடிவு செய்து, அந்த டைமில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, ஒரு நண்பரிடம் போய் டெக்கை எடுத்துன்னு டெக், இப்போ மாணவர்களுக்கு தெரியாது, டெக்கண்டு கொண்டு வந்து அந்த காட்சியை அவர் ரெக்கார்ட் பண்ணுகின்றார். ரெக்கார்ட் பண்ணி காட்சி எடுத்துக்கொண்டு மறுநாள் காலையில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சுக்கு செல்கின்றார். குவைத் சிட்டியில் உள்ள அமைச்சுக்கு. பொதுவாக குவைத்தை பொறுத்தவரையிலே அழகான பணக்காரர்களுக்காக மறுவாதி கூட, நல்ல வாகனங்கள் வருபவர்களுக்கு, அழகாக உடுப்பவர்களுக்கு இடம் அதிகம். அந்த வகையிலே இவர் போகின்றார். வாயிலுள்ள காப்பாளன் பார்த்துவிட்டு செல்கின்றார், உங்களை உள்ளெடுக்க முடியாது என்று. இவர் சொல்ல, நான் வந்திருக்கின்ற விடயம் மிக முக்கியமான விடயம், எனக்கும் அல்லாவுக்கும் உரிய விடயம், எனக்கு அமைச்சரை சந்திக்க அனுமதி தாருங்கள். முடியாது, அமைச்சரை சந்திக்க முடியாது என்று திருப்பி அனுப்புகின்றார். வீட்டுக்கு வருகின்றார். வீட்டுக்கு வந்து யோசிக்கின்றார், என்ன செய்வோம், என்னால் அமைச்சரை சந்திக்கவே முடியாது, எப்படி இந்த விடயத்தை அமைச்சருக்கு எட்டி வைப்பது. மீண்டும் யோசிக்கின்றார், முன்னெடுத்த காலை பின்னெடுக்க மாட்டேன். திரும்பவும் மறுநாளும் போகின்றார். போக முன் அவருக்கு தெரிந்த ஒரு ஆமில ஒருத்தரை கண்டு பேசி ஏதோ உள்ளுக்கு போவதற்கான அனுமதியை பெற்றுக்கொள்கின்றார். அரபில் சொல்லுவோம் வாஸ்தாண்டு, இன்ஃப்ளூயன்ஸை பாவித்து எப்படி அவர் உள்ளுக்கு போகின்றார். போய் அமைச்சரின் அலுவலகத்துக்கு போய் அலுவலகத்திலே உட்கார்ந்து கொள்கின்றார். அன்று அமைச்சர் வந்திருக்கவில்லை. அமைச்சரின் செயலாளர் இவரை கண்டுவிட்டு என்னாண்டு கேட்கின்றார். இவர் சொல்லுகின்றார், இப்படி முக்கியமான விடயம் உண்டு, இஸ்லாத்துக்கு மார்க்கத்துக்கு முரணான விடயம் நடக்கப் போகின்றது, அதை பற்றி அமைச்சரிடம் கூற வந்தேன். அவர் சொல்கின்றார், அமைச்சர் வரல, இந்த விடயத்தை பெரியவங்க பார்த்து கொள்வாங்க, நீங்கள் போயிடுங்க என்று. அவர் இருக்கின்ற சூரத், அவர் இருக்கின்ற உடையோடு அவரை அமைச்சரிடம் அனுப்புவதற்கு இவர் பயப்படுகின்றார். செக்ரட்டரி, பிரைவேட் செக்ரட்டரி திருப்பி ஏசி அனுப்புகின்றார். கவலையோடு வருகின்றார். ஒன்று வயது முதிர்ந்தவர், நடக்கக்கூட கஷ்டமானவர், போகிறதுக்கு கூட சல்லியை கடன் வாங்கி கொண்டு தான் போகின்றார். வீட்டுக்கு வந்துவிட்டு யோசிக்கிறார், இப்பொழுது என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, என்ன செய்ய வேண்டும், மீண்டும் துவா கேட்கின்றார். அவருக்கு அந்த முன்வைத்த காலை பின் வைப்பதற்கு மனம் வருவதில்லை. மீண்டும் முடிவு செய்கின்றார், நாளையும் போவோம், மூன்றாவது நாளும் போகின்றேன், இன்னும் ஒரு முயற்சி, இந்த ஏழை, இந்த வயோதிபன் இறைவனிடம் பதில் சொல்ல வேண்டும், இன்னும் ஒரு முயற்சியை செய்து பார்க்க என்று கூறி மறுநாளும் போகின்றார். போய் அமைச்சரின் அலுவலகத்திலே உட்கார்ந்து கொள்கின்றார். அமைச்சர் வருகின்றார். அமைச்சர் உள்ளே இருப்பது இவருக்கு விளங்குகின்றது. செக்ரட்டரி கேட்கின்றார், என்ன வந்தீங்க என்று. இவர் சொல்கிறார், இப்படித்தான், இதுதான் பிரச்சனை என்று. செக்ரட்டரி சொல்கிறார், இது உங்களுக்கான வேலை அல்ல, நீங்கள் போயிடுங்க என்று. இவருக்கு விளங்குகின்றது. அவருடைய குரல் அமைதியாக பேசும்போது எடுபடாதென்று. இவரும் கத்த தொடங்குகின்றார், இது அல்லாவுக்குரிய பிரச்சனை, அல்லாவுடைய பிரச்சனை என்று கத்தும் போது அமைச்சர் வெளியே வந்து என்ன பிரச்சனை என்று. இவர் டெக்க வீடியோ பீஸை கொடுக்கின்றார். கொடுத்து செல்கின்றார், இது அல்லாவுக்கும் எங்களுக்குமான பிரச்சனை, அல்லாஹ் இறைவனே நீயே சாட்சியாக இருக்கட்டும், நான் இதை எங்கு கொண்டு சேர்க்க வேண்டுமோ அங்கு சேர்த்து விட்டேன். ஒரு ஏழையாக, வயது முறிந்தவனாக, நடக்க முடிந்தவனாக இருந்த நிலையிலும் அமைச்சரிடம் சேர்த்து விட்டேன். அமைச்சரே, இது அல்லாவுக்கு முரணான வேலையொன்று இந்த நாட்டில் நடக்கப் போகின்றது, இதற்கு நீங்களும் உடந்தையாக இருக்க போகின்றீர்கள். இறுதி நாளில் நான் உங்களுக்கு ஆதரவாக சாட்சி சொல்ல வேண்டுமா, இல்லை உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல வேண்டுமா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு போகின்றார். அல்லாஹும்ம இன்னி அஷ்ஹத் போகின்றார். அவருக்கு மனதில் திருப்தி, செய்த வேலைக்கு பலன் கிடைக்கும். வீட்டுக்கு போகின்றார். வீட்டுக்கு போய் இப்பொழுது அவருக்கு தேவை இரவு 8 மணி ஆகும் போது மீண்டும் அதே கமிக்ஸ் வருவதான்னு பார்ப்பதற்காக அடிக்கடி டிவியை ஆன் பண்ணி பார்க்கின்றார். இறுதியாக 8 மணியும் வருகின்றது. இந்த சீரியல் வருவது 3வது ஒழுங்குமுறையில். ஃபெஸ்ட் சீரியல் வருகின்றது. 2வது வருகின்றது. மனது படபடக்கின்றது, இதுவும் வருமா,
நான் செய்த எனது முயற்சி ஏற்றுக்கொள்ளப்படுமா என்ற நோக்கத்தில் பார்க்கின்றார். அதே காட்சி மீண்டும் வருகின்றது. எதை அவர் தடுப்பதற்காக சென்றாரோ, எதை நிப்பாட்ட வேண்டும் என்று சென்றாரோ, அதே காட்சி மீண்டும் வருகின்றது. தாங்க முடியவில்லை. ஏழையாக நடக்க முடியாத நிலையிலே 3 நாள் முயற்சி செய்தேன். இறுதியாக அமைச்சரிடமும் கூறினேன், இறைவா, இந்த பாவியை எப்பொழுதுதான் மன்னிப்பாய். ஆத்திரத்தோடு கவலையோடு பார்த்து கொண்டிருக்கின்றார். திடீரென்று சின் ஸ்கிரீன் ஒன்று வருகின்றது. அமைச்சரின் உத்தரவின் பேரில் இந்த நாடகம் தணிக்கை சபைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதுவரையும் இந்த நாடகம் இதன் பிறகு ஒளிபரப்பப்பட மாட்டாது. சந்தோஷத்தில் பூரிக்கின்றார். இதை செய்தது எம்மை போல வலிமையுள்ளவர்கள ஒரு வயோதிபர், நடக்கக்கூட முடியாதவர், பணம் இல்லாதவர். பொறுப்பு என்று வரும்போது நாமும் பொறுப்பெடுக்க வேண்டும். மார்க்கத்துக்கு முரணான தீங்கான சமூக சீர்கேடுகளை காணும் போது நாமும் கை கட்டி நின்று பார்த்து கொண்டிருக்காமல் எல்லோரும் ஒன்றிணைந்து இதை தடுக்க முயற்சிக்க வேண்டும். வல்ல இறைவன் எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை தருவானாக. அதேபோல் இன்றைய இந்த போட்டி நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு, ஆறுதல் பரிசு பெற்ற மாணவர்கள் எதிர்வரும் காலங்களிலே முதல் இடங்களை பெற வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும். இந்த பரிசிலை சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக முதல் பரிசு 7000 ரூபாய் பெறுமதியான பரிசிலோடு வழங்கப்படுகின்றது என்ற விடயத்தையும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். முதலாவது இடத்தை பெற்றுக் கொள்கின்றார் செல்வி முகமது பாசிர் ஃபிதா. அல்லாஹ் அக்பர். இரண்டாவது இடத்தை பெற்றுக் கொள்கின்றார் செல்வி முகமது ரிமாஸ் கன்சா. பிரிவு 1 மாணவிகள். இரண்டாம் இடம் செல்வி முகமது ரிமாஸ் கன்சா. 5000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசிலோடும் இந்த சான்றிதழ் வழங்கி வைக்கப்படுகின்றது. இவர்களோடு போட்டியிட்டு மூன்றாவது இடத்தை பெற்றுக் கொள்கின்றார் செல்வி முகமது ஷப்ராஸ் ஐனா. சான்றிதழை பெற்றுக் கொள்ளும் போது அல்லாஹ் அக்பர் என்ற முழக்கத்தை வழங்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما اللهم اجعل عملي كله صالحا واجعله لوجهك خالصا ولا تجعل لأحد فيه شيئا. பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய கல்லெளிய பெரிய பள்ளிவாசல் மஸ்ஜித் சுபஹானி பள்ளிவாயிலின் தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, நிர்வாக சபை உறுப்பினர்களே, அலிகார் பாடசாலையின் சென்ட்ரல் காலேஜின் அதிபர் அவர்களே, ஆசிரியைகளே, பள்ளிவாயில் இமாம் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கும் கல்விமான்களாகிய ஊரின் பிரமுகர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, குறிப்பாக ப்ரோவாத் சென்டரின் தலைவர் செயலாளர் உட்பட அதன் நிர்வாக சபை உறுப்பினர்களே, மாணவ மாணவிகளே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உங்களோடு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்வதற்கு முன்பு உங்களது அனுமதியோடு இந்த நிகழ்வுக்கு பின்னால் இதற்கு பொருளாதார ரீதியாக மனமுவந்து உதவி அளிக்கின்ற குவைத் நாட்டைச் சேர்ந்த உங்களது முகங்களை தெரியாத ஒரு சகோதரி இதற்கு பொருளாதார ரீதியாக உதவி வழங்கி கொண்டிருக்கிறார். எனவே அவருக்காக சில வார்த்தைகள் உங்களது அனுமதியோடு அரபு மொழியிலே சொல்லிவிட்டு
தமிழிலே மீண்டும் உங்களோடு இணைந்து கொள்ள விரும்புகின்றேன். உஸ்தாதத்தன் அல் காலியா ஷாஹ் அல் ஹாலிதி அல் முவக்கரா உஹய்யீகி பிதஹிய்யத்தில் இஸ்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நுபஷ்ஷிருகி பிஅன்னனா الآن في حفلة تكريم الفائزين والفائزات لمسابقة رمضان لحفظ القرآن الكريم للسنة الثانية تحت رعايتك السامية مشكورة مأجورة. وبهذه المناسبة اسمحي لي أن أنقل لك شكرنا وتقديرنا وشكر اللجنة المنظمة مركز الرواد للتدريب القيادي ومجلس إدارة مسجد السبحاني المتعاون مع المركز المذكور، وباسم جميع المشاركين والمشاركات في المسابقة وجميع أهل القرية على رعايتك القيمة لهذه المسابقة التي أصبحت معلما من معالم تاريخ هذه القرية. بلا شك أن هذه المسابقة تركت طبقة 190 منهم، وبهذه الطريقة كنت سببا لربط قلوب هؤلاء كلهم مع كتاب الله تعالى. والجدير بالذكر أن هذه المسابقة أقيمت تحت شعار نعيش مع كتاب الله ولله الحمد. كما تم إجراء المسابقة على 10 فئات عمرية. ثم إن صنيعتك هذه رفعت راية الكويت عالية في هذه القرية في سريلانكا. بارك الله في جهدك وفي أعمارك وأعمالك وأموالك. ولا نطيل عليك الكلام، بل نكرر شكرنا وتقديرنا نيابة عن الحضور على ما قدمت من دعم ورعاية مستمرة لهذه المسابقة. والشكر موصول لأختنا وأستاذتنا عبد الله بثينة الدهيشي التي دلت عليك ومهدت الطريق إليك، والدال على الخير كفاعله. جزاكما الله خيرا وبارك الله فيكما وأدام عليكما هذه الصحبة الحميدة. والسلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்துக்குரியவர்களே, உண்மையிலேயே இந்த சபையை பார்க்கின்ற போது, இந்த நிகழ்வை கவனிக்கின்ற போது உள்ளம் பூரிப்படைகின்றது, மகிழ்ச்சி அடைகின்றது. இன்ஷா அல்லாஹ் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய ஒரு ஊர், ஒரு பிரதேசம் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் குர்ஆனை சுமப்பதற்கு, குர்ஆனை உள்ளங்களில் பாதுகாப்பதற்கு, குர்ஆனை வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு எடுக்கின்ற இந்த முயற்சிகளின் பரக்கத்தினால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஊரையும் ஊர் மக்களையும் பாதுகாப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது போதனை இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதக், நீங்கள் அல்லாஹுவை பேணிக் கொள்ளுங்கள். அதாவது அல்லாஹு தாலாவின் கட்டளைகளை, அல்லாஹு தாலாவின் போதனைகளை, அல்லாஹு தாலாவின் கிதாபை, அல்லாஹு தாலா காட்டிய வழிமுறைகளை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா உங்களை பேணுவான், உங்களை பாதுகாப்பான். அந்த அடிப்படையிலே கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு ஊர், ஒரு கிராமம் என்று வருகின்ற போது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் வெறுமனே பொருளாதாரத்தில் முன்னேறி இருந்தால், வெறுமனே படித்தவர்களாக மட்டும் இருந்தால் அந்த ஊர் உறுதியான ஊர், முன்னேறிய ஊர் என்று மாத்திரம் எங்களுக்கு கொள்ள முடியாது. நாங்கள் முஸ்லிம்கள், மறுமையை நம்பியவர்கள். வாழ்க்கை என்பது மரணத்தோடு முடிவடையக்கூடியது ஒன்று அல்ல,
அது ஒரு வாழ்க்கையின் ஒரு கட்ட நகர்வு மட்டுமே என்பதனை நாங்கள் ஈமான் கொண்டவர்கள். எனவே எங்களது வாழ்க்கையின் ஒரு சிறிய பகுதியை மட்டும்தான் நாங்கள் இந்த துனியாவிலே கழிக்கிறோம். ஒரு நீண்ட பகுதி, நிரந்தரமான ஒரு பகுதிக்கு நாங்கள் செல்ல வேண்டியிருக்கிறது. அதற்கு தயாராக வேண்டிய ஒரு பயிற்சி கூடமாகத்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கின்றான். அதற்கு உரிய வழி, அதற்குரிய வழிமுறைகள், அதற்குரிய வழிகாட்டல் எங்கு இருக்கின்றது என்றால் அது நிச்சயமாக அல் குர்ஆனில் தான் இருக்கிறது. அல் குர்ஆனின் போதனைகளுக்குள் தான் நாங்கள் துனியாவில் வெற்றி பெற வேண்டுமா, அதற்கான வழி குர்ஆனில் தான் இருக்கிறது. நாங்கள் மறுமையில் வெற்றி பெற வேண்டுமா, அதற்கான வழி அல் குர்ஆனில் தான் இருக்கிறது. நாங்கள் துனியாவிலும் ஆகிரத்திலும் வெற்றி பெற வேண்டுமா, அதற்குரிய வழி அல் குர்ஆனில் தான் இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் குர்ஆனை பேணி நடந்தால், குர்ஆன் கூறுகின்ற வழிமுறைகளை நாங்கள் பேணி நடந்தால் நிச்சயமாக ஈருலகிலும் நாங்கள் வெற்றி அடைவோம். அதற்கு குர்ஆன் எங்களுக்கு விருப்பத்துக்குரியதாக, எங்கள் நேசத்துக்குரியதாக அல் குர்ஆன் மாற வேண்டும். எப்பொழுதும் பாடசாலையிலும் கூட ஒரு மாணவர் அந்த பாடத்தை நேசித்தால், அந்த பாடத்தை கற்பிக்கின்ற ஆசிரியரையோ ஆசிரியரையோ நேசித்தால்தான் அந்த பாடம் உள்ளத்துக்கு இறங்கும், அந்த பாடம் விருப்பத்துக்குரியதாக இருக்கும். அந்த பாடத்தை வெறுத்தால், அல்லது அந்த பாடத்துக்குரிய ஆசிரியரை அல்லது ஆசிரியையை வெறுத்தால் அவர் சொல்கின்ற எதுவுமே உள்ளே நுழையாது. அதே போன்றுதான் அல் குர்ஆனின் போதனைகள் எங்களது வாழ்க்கைக்கு பயன்பட வேண்டுமாக இருந்தால், முதலாவது நாங்கள் அல் குர்ஆனை நாங்கள் நேசிக்க வேண்டும். எங்களது உள்ளத்துக்கு மிகவும் பிரியமானதாக இந்த அல் குர்ஆன் மாற வேண்டும். பிறகு அந்த குர்ஆனை போதித்த, அந்த குர்ஆனை எங்களுக்கு கொண்டு வந்து தந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அந்த குர்ஆனை, தனது கலாமை எங்களுக்கு தந்த அந்த ரப்புல் ஆலமீனை நாங்கள் நேசிக்கக்கூடியவர்களாக, விரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இது எங்களுக்கு பயன்படும். இல்லாத போது வெறுமனே ஒரு பத்திரிகையை வாசிப்பதற்கும் அதற்கும் வித்தியாசம் இருக்காது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஊர் பிரமுகர்களே, நாங்கள் இந்த குர்ஆனை எங்களுக்கும் எங்களது மக்களுக்கும் பிரியமானதாக, நேசத்துக்குரியதாக மாற்றுவதற்கான பல வகையான வழிவகைகளை நாங்கள் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் ஒன்றுதான் அல்ஹம்துலில்லாஹ், இந்த ரமதானிலே பிள்ளைகளது கால நேரங்கள் வீணாகாமல் குர்ஆனோடு கழிப்பதற்கு கூடிய ஓரிரு கிராமங்களில் தான் இத்தகைய நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ், கல்லெலிய போன்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த, முழு நாட்டுக்குமே தீனொலியை பரப்புகின்ற மக்களை உருவாக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருந்து கொண்டு இங்கு இப்படியான ஒரு நிகழ்ச்சி நடக்கவில்லை என்றால் அது பெரியோரு அவமானம். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ், அந்த அவமானத்திலிருந்து ருவாத் சென்டர் அவருடைய முயற்சியால், பள்ளிவாயலோடு கண்காணிப்பின் கீழ், அவர்களோடு பூர்ணமான ஒத்துழைப்போடு செயலாளர் அவர்கள் குறிப்பிட்டது போல அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஊரில் ஒரு பெரிய சேவையை செய்கிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பணி இடையிலே நிறுத்தப்படாமல் தொடர்ந்து இது மேலே கொண்டு போவதற்கு, இதன் பரிமாணங்கள் இன்னும் விரிவுபடுத்தப்படுவதற்கான ஆலோசனைகளை செய்யுங்கள். அதற்காக நீங்கள் டிஸ்கஷன்களை வைத்துக் கொள்ளுங்கள், கலந்துரையாடுங்கள், திட்டமிடுங்கள். மென்மேலும் இதனை அபிவிருத்தி செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்வீங்கள். அல்லாஹு தஆலாவின் உதவி உங்களுக்கு வரும். சென்ற வருடம் சகோதரர் சியாம் அவர்கள் என்னிடம் வந்து கதைத்தார்கள், இப்படி ஒரு போட்டி நிகழ்ச்சியை செய்ய வேண்டும், பரிசுகள் வழங்க வேண்டும், அதற்குரிய ஒரு உதவிகளை பெற்றுத்தருவதற்கு ஏதாவது ஏற்பாடு செய்ய முடியுமா என்று கேட்டபோது எங்களிடம் எந்த ஏற்பாடும் இருக்கவில்லை. எமது நிறுவனத்திலே அதற்கான ஏற்பாடுகள் எதுவும் இருக்கவில்லை. இது எமது நிறுவனம் சார்பாக நாங்கள் செய்யவும் இல்லை. உண்மையிலே தனிப்பட்ட முறையிலே அறிமுகமான ஒரு சகோதரிக்கு சம்பந்தமாக எழுதிய பொழுது, உஸ்தாதா புசைன துஹைஷி என்ற ஒரு பெண்கள் சமூக சேவை அமைப்பொன்றின் தலைவிக்கு கதைத்த பொழுது
அவருக்கு அறிமுகமான இன்னொரு சகோதரியை ஷாஹல் ஹாலிதி என்ற சகோதரிக்கு கதைத்த போது நான் இதனை பொறுப்பெடுக்கின்றேன் என்று அவர் ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் அவர் விருப்பம் அல் குர்ஆனோடு பள்ளி வாயில்களோடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு உதவி செய்வதற்கு மட்டும்தான். ஒவ்வொருவரதும் விருப்பம் அப்படித்தான் அமைந்திருக்கிறது. நேற்று முதல் தினம் ஒரு கேன்சர் பேஷனுக்காக உதவி செய்வதற்காக அவரிடம் கேட்ட பொழுது, உங்களது மொழி நல்லாக இருக்கிறது என்று மட்டும் கூறிவிட்டு என்னை இந்த அல் குர்ஆன் பள்ளிவாயில் இதோடு சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு மாத்திரம் உதவி செய்வதற்கு என்னை விடுங்கள் என்று மிக அழகாக நாகரிகமாக கேட்டுக்கொண்டார். இன்ஷா அல்லாஹ் அவர் வாக்களித்தது போல இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலும் அவருக்கு உதவி செய்வார் என்று நாங்கள் நம்புகின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் நினைக்கக்கூடாது அல் குர்ஆனுக்காக நாங்கள் முயற்சி செய்வதன் மூலம் அதற்கு பின்னால் அலைவதன் மூலம் எங்களது காலம் வீணாகும், எங்களது பிள்ளைகளது முன்னேற்றங்களுக்கு தடையாக அமையும், பல முன்னேற்றங்களுக்கு இது வழிவகுக்காது என்று ஒரு நாள் நினைக்காதீர்கள். ஏனென்றால் பொருளாதார ரீதியான வருமானத்தை அது கல்வியிலும் சரியாக தங்கியில்லை, அல்லது ஆற்றல்களிலும் சரியாக தங்கியில்லை. அல்லாஹு தஆலா கூறுகின்றான், வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும் வமா துஅதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட உங்களுக்கான ரிஸ்க் அது வானத்திலே இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அவனது கைவசம் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். நாங்கள் பூமியிலே தான் அதனை தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஈமானை நாங்கள் பறிகொடுத்து கொண்டிருக்கின்றோம். நானும் சுமார் குவைத்திலே 22 காலங்கள் நானும் வாழ்ந்திருக்கிறேன். அங்கு சென்று பார்த்தால் தெரியும், எங்களது நாட்டிலே இருந்த சென்ற அதாவது கிராஜுவேட்மார் மௌலவிமார் நிறைய பல தகுதிகளோடு சென்றவர்கள் சிலபோது சின்ன சம்பளத்தோடு வேலை செய்யக்கூடிய இருக்கிறார்கள். அரபு மொழியிலே ஒரு வாக்கியத்தை கூட எழுத தெரியாதவர்கள், அதனை விட பல மடங்கு சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் நாங்கள் பார்த்துருக்கிறோம். எனவே அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய ரிஸ்க் அது எங்களது திறமையிலே எங்களது ஆற்றலிலே மட்டும் ஒரு நாளும் தங்கியில்லை, அது அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது. அதனை நாங்கள் அல்லாஹு தஆலாவிடம் தான் கேட்க வேண்டும். என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், நாங்கள் குர்ஆனோடு வாழ்வதற்கு, குர்ஆனை அதாவது மனமிடுவது மட்டுமல்ல, பிழை இல்லாமல் சரளமாக ஓதுவதற்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தினமும் நாங்கள் ஓதுவதற்கான வழக்கத்தை எங்களிடமும் எங்களது பிள்ளைகளிடமும் நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். அதே போன்று குர்ஆனின் சில பகுதிகளையாவது எங்களது உள்ளங்களிலே நாங்கள் சுமக்க வேண்டும், மனனம் செய்ய வேண்டும். முழுமையாக முடிந்தால் மிகவும் நல்லது, முடியாவிட்டால் ஒரு பகுதியாவது நாங்கள் மனனம் செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், யாரது உள்ளத்திலே குர்ஆனின் எந்த ஒரு பகுதியும் இல்லையோ அது பால் வீட்டுக்கு சமன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பால் வீட்டுக்கு இரவில் அல்ல பகல்லையும் நாங்கள் போக பயப்படுவோம். அதுக்குள்ளே என்ன இருக்கும்? ஜின்னு இருக்குமா, ஷைத்தான் இருக்குமா, பாம்பு இருக்குமா, என்னென்று தெரியாது. அது மாதிரி தான் குர்ஆன் அறவே இல்லாத உள்ளம், குர்ஆனை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய உள்ளம், அது ரொம்ப டேஞ்சர், பயங்கரம். அங்கிருந்து என்ன வரும் என்று எங்களுக்கு தெரியாது. எனவே குர்ஆன் தான் ஒளி, நூர். அல்லாஹ் தஆலா குர்ஆனுக்கு வைத்திருக்க இன்னொரு பெயர் நூர். அந்த நூர், அந்த வெளிச்சம் எங்களது உள்ளத்தில் இருந்தால்தான் நாங்கள் இருளில் இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, சகோதரர் சியாம் அவர்களும் குறிப்பிட்டது போல, இன்று எல்லோரும் அறிந்தது போல எல்லா ஊர்களும் எல்லா பாடசாலைகளும் அதாவது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் மோசமான பழக்க வழக்கங்கள், போதைப் பொருட்கள், இன்னும் இவ்வாறு பல பிரச்சனைகளால் இப்பொழுது ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு பொறுப்புதாரியும் இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவற்றிலிருந்து எங்களது வருங்கால சந்ததியை நாங்கள் பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால், நாங்கள் அதாவது அணை உடைந்து வெள்ளம் வருகின்ற போது கைகளை ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கையை வச்சாலும் தடுக்க இயலாது, அது இன்னொரு ரோட்டால் உடைச்சிக்கொண்டு போகும். ஆனால் என்ன செய்யணும்? அணை தான் கட்டணும். தடுக்கோணமாக இருந்தால் அணை தான் கட்டணும். அந்த அணை தான் இந்த அல் குர்ஆன்.
இதனால தான் அதற்கு அணை கட்ட முடியும். இதனை சுமக்கக்கூடிய, இதனை மதிக்கக்கூடிய பிள்ளைகளை நாங்கள் உருவாக்கினால் இது மோசமான இடங்களிலிருந்து எங்களது பிள்ளைகளை பாதுகாக்கும். எனவே ஏற்கனவே கூறி வந்தது போல அதனை திருத்தமாக தஜ்வீத் முறைப்படி ஓதுவதற்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும். இவை இரண்டை செய்தாலும் எங்களது கடமை நீங்காது. இது வெறுமனே ஓதுவதற்கு வந்த குர்ஆன் அல்ல, வெறுமனே இபாதத்துக்காக ஓதுவதற்கு மட்டும் வந்த குர்ஆன் அல்ல. உலகத்திலே ஒரு புத்தகத்தை வாசித்து எழுத்துக்கெழுத்து நன்மை கிடைக்குமாக இருந்தால் அது இந்த குர்ஆன் மட்டும்தான், எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் இது இறக்கப்பட்டது வெறுமனே நன்மைக்காக எழுத்தை எண்ணி ஓதுவதற்கு மட்டுமா? இல்லை. அது ரெண்டாவது மூன்றாவது காரணம்தான். அது போதனைகளை சுமந்திருக்கின்றன, வாழ்க்கைக்கு தேவையான போதனைகளை எங்களுக்கு அள்ளி தந்து கொண்டிருக்கின்றன. அந்த போதனைகளை நாங்கள் விளங்க வேண்டும், படிக்க வேண்டும். குர்ஆன் என்ன சொல்கிறது என்பதனை நாங்கள் விளங்க வேண்டும். அவற்றை விளங்கி உணர்ந்து நாங்கள் உள்வாங்கி நாங்கள் எங்களது அமளிபாதத்துக்களை செய்கின்ற பொழுதுதான் அந்த அமளிபாதத்துக்களின் தரமும் மிகவும் உயர்ந்ததாக இருக்கும். ஒரு ஹதீஸிலே வருகிறது, சிலர் தொழுவார்கள், தொழுகையிலே அவருக்கு எஞ்சியது அது ஒரு 10 வீதமாக இருக்கும், 20 வீதமாக இருக்கும், 30 வீதமாக இருக்கும், 50 வீதமாக இருக்கும். எந்த அளவுக்கு குர்ஆனை உணர்ந்து அவர் ஓதுகின்றாரோ அந்த அளவுக்கு தான் நன்மை. நாங்கள் தொழுதோம் என்ற கடமை முடியும், ஆனால் அதற்கான நன்மையின் அளவு சமனாக இருக்காது. அதன் உள்ளடக்கத்தை எந்த அளவுக்கு உணர்ந்து நாங்கள் ஓதுகின்றோமோ அந்த அளவுக்கு, எந்த அளவு பக்தியோடு நாங்கள் அதனை உள்வாங்குகின்றோமோ அந்த அளவுக்கு தான் தொழுகைக்கான நன்மையும் இருக்கும். இது முக்கியமான ஒரு பாயிண்ட். எனவே குர்ஆனை படிப்பதற்கு, குர்ஆனின் தஃப்சீர்களை விளங்குவதற்கு நாங்கள் படிப்படியாக அதற்குரிய ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். குறிப்பாக ஊர் பிரமுகர்கள், பொறுப்பு தாங்கிகள் இது சம்பந்தமாக யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இது முடியாத காரியம் அல்ல. ஒரு காலம் இருந்தது அரபு மொழியில் மட்டும்தான் குர்ஆனும் இருந்தது, தஃப்சீர்களும் அரபு மொழியில் மட்டும்தான் இருந்தது. இப்பொழுது நாங்கள் வாழ்கின்ற இந்த நவீன காலத்திலே எந்த காரணமும் கூற முடியாது. எல்லா மொழிகளிலுமே இப்பொழுது தர்ஜிமாவும் வந்திருக்கிறது, தஃப்சீரும் வந்திருக்கிறது. எங்களது ஊரிலும் கூட, எங்களது நாட்டிலும் கூட, எங்களது தமிழ் மொழியிலே இப்பொழுது மிக விசேஷமான தஃப்சீர்கள் படிப்படியாக வந்து கொண்டிருக்கின்றன. அவற்றையும் நாங்கள் படிப்பதற்கு, விளங்குவதற்கு, நாங்கள் ஏற்பாடுகளை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். நீண்ட நேரம் நான் உங்களுக்கு மத்தியிலே பேச விரும்பவில்லை. மீண்டும் ஒரு முறை இந்த ஏற்பாடுகளுக்கு ஒத்தாசை வழங்குகின்ற பள்ளிவாயில் நிர்வாக சபைக்கும் அதே போன்ற ருவாத் சென்டருக்கும் அவர்களோடு சேர்ந்து ஒத்துழைக்கின்ற ஊர் மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று உங்கள் எல்லோர் சார்பாகவும் எங்களுக்கு உதவி வழங்குகின்ற சகோதரி ஷாஹா அல் ஹாலிதி அவர்களுக்கும், அவர்களை எங்களுக்கு காட்டி தந்த, அவர்களுக்கு எங்களுக்கு இடையிலே இருந்து உதவியாக இருந்த சகோதரி உம்மு அப்துல்லா புசைனா துஹைஷி அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எல்லோர் சார்பாகவும் எங்களது நன்றியை தெரிவித்து கொண்டு இன்னும் ஒரு முக்கியமான நற்செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றோம். அந்த நற்செய்தி எங்கும் வெளியிலிருந்து வந்ததல்ல, உங்கள் ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நற்செய்தி. பெரும்பாலும் இன்னும் அது வெளிச்சத்துக்கு வரவில்லை. அதனை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏற்கனவே நான் ஒரு அம்சத்தை குறிப்பிட்டேன். குர்ஆனோடு, மார்க்கத்தோடு, மார்க்க கல்வியோடு நாங்கள் தொடர்ந்து எங்களது பிள்ளைகள் சென்றால் முன்னேற முடியாது, பெரிய இடங்களுக்கு செல்ல முடியாது என்று நினைக்க வேண்டாம். அது அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது. நாங்கள் நினைக்காத இடங்களுக்கெல்லாம் அது போகலாம் என்று ஒரு செய்தியை உங்களுக்கு சொன்னேன். உங்களது ஊருக்குள்ளேயே இருந்து உலக கல்வியையும் மார்க்க கல்வியையும் ஒரு சேர பெற்ற ஒரு சகோதரர் உங்களது ஊரில் முதல் முறையாக கடல் கடந்த அரச சேவைக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்.
இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா எம்பசியிலே ஃபெட் செக்ரட்டரியாக, அதாவது எம்பசிடருக்கு அடுத்த ஸ்தானத்திலே உள்ள அதிகாரியாக பதவியேற்க இருக்கிறார். அதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் அரசாங்க சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அவர்கள் வேறு யாருமல்ல, அவர்களை எனக்கு பக்கத்துக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். சகோதரர் ஷிஹாம் அவர்கள். அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். மாஷா அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர் ஷிஹாம் அவர்கள் அரசாங்கத்தின் கடல் கடந்த அரசு சேவையின் ஒரு உயர் அதிகாரியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். மிக விரைவில் இன்ஷா அல்லாஹ் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா எம்பசியின் ஃபெட் செக்ரட்டரியாக, முதல் செயலாளராக, அதாவது எம்பசிடருக்கு அடுத்த அதிகாரியாக இன்ஷா அல்லாஹ் செல்லவிருக்கிறார். சகோதரர் ஷியாம், வாழ்த்துக்கள். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பரக்கத் செய்ய வேண்டும். இந்த ஊருக்கு ஒரு பெரிய பெருமை இது, இந்த பிரதேசத்துக்கு ஒரு பெரிய பெருமை. இந்த ஊரின் இத்தகைய முதலாவது அதிகாரியாக இவர்கள் தான் செல்ல இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அவர்கள் ஊருக்காக உங்களுக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய சேவைகளை உங்களுக்கு தெரியும். அவர்கள் சிறுவயதில் இருக்கும் பொழுது குவைத்திலே எனக்கு மிகவும் அறிமுகமானவர். எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு ஏதாவது சேவை செய்ய வேண்டும் என்ற உற்சாகத்தோடு இருப்பவர்கள். அல்ஹம்துலில்லாஹ். மார்க்கத்தோடு இருப்பவர்கள். இப்பொழுதும் கூட பள்ளி வாயிலில் பொருளாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளுக்கு அல்லாஹ் கொடுத்த, உலகத்திலே கொடுக்க ஒரு கண்ணியம் இன்ஷா அல்லாஹ் மறுமையிலே இதைவிட பெரிய சொர்க்கத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நான் நினைக்கின்றேன், ஊர் கூடி விழா எடுத்து கௌரவிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு இது. ஊரின் பிரமுகர்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை விடுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்படித்தான், அதாவது நல்ல விடயங்களுக்காக செல்கின்ற போது அல்லாஹு தாலாவின் கண்ணியமும் கௌரவமும் எங்கிருந்து வரும் என்று சொல்ல முடியாது. எங்களுக்கு முன்னால் சேவை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று கண்டால் நாங்கள் அதற்காக நிறைய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நபி அங்கே போயிருக்கிற பொழுது 100 அகதி ஒரு நபியின் வீட்டிலே அவருக்கு அடைக்கலத்தை, உணவுக்கு, பானத்தை, மனைவி. இது வீணுக்காக சமூக சேவைக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய கௌரவத்தை நாங்கள் தான் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். உருவாக்கிக் கொள்ள முடியாவிட்டால் சிறப்புரை நிகழ்த்திய புத்தளம் மேஸ்ரீலங்கா நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் அஷே முனாஸ் ரியால் நளினி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையில் இந்த ருவாத் நிறுவனத்தினுடைய இந்த சேவைகள் கல்லலிய மக்களுக்கும் கல்லலிய மண்ணுக்கு கிடைப்பதற்கு பெரும் ஒரு சக்தியாக அவர் இங்கே இருக்கின்றார். உண்மையில் அவருக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று சிங்கப்பூர் தூதரகத்திலே இலங்கை மண்ணிலிருந்து, அதே போன்று குறிப்பாக இந்த கல்லலிய மண்ணிலிருந்து ஒரு அரசு அதிகாரியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சேவைகளை முன்னெடுத்து செல்லக்கூடிய முக்கியமான ஒருவர் ஷிஹாம் கரீம், அவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை இவ்விடத்திலே தெரிவித்துக் கொண்டு அடுத்து நிகழ்ச்சிகளே இடம்பெற இருப்பது ஒரு கசீதா. இதனை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். أتلوه ليلا ونهار يا ربي فاشتبيني ولنقرأ ولنرتقي وفي الجنة نلتقي ننتظر الحفل العظيم وعده مولانا الكريم معه تعلو همتي لا تضيع أوقاتي والبركة في كل عمري معه تحلو حياتي معه تعلو همتي لا تضيع أوقاتي
والبركة في كل عمري معه تحلو حياتي. ولنقرأ ولنرتقي وفي الجنة نلتقي، ننتظر الحفل العظيم وعده مولانا الكريم. حين نردد الآيات السكينة والرحمات تنزل على تاليها ويرتقي نحو الجنات. حين نردد الآيات السكينة والرحمات تنزل على تاليها ويرتقي نحو الجنات. ولنقرأ ولنرتقي وفي الجنة نلتقي، ننتظر الحفل العظيم وعده مولانا الكريم. هيا نتعلم قرآن بالتجويد وبالأحكام، هنيئا للماهرين تعلموا وعلموا. هيا نتعلم قرآن بالتجويد وبالأحكام، هنيئا للماهرين تعلموا وعلموا. ولنقرأ ولنرتقي وفي الجنة نلتقي، ننتظر الحفل العظيم وعده مولانا الكريم. يوم ألبس التيجان والحرير يكسوني، والقرآن ربي زده ما نام كي يتلوني. يوم ألبس التيجان والحرير يكسوني، والقرآن ربي زده ما نام كي يتلوني. ولنقرأ ولنرتقي وفي الجنة نلتقي، ننتظر الحفل العظيم وعده مولانا الكريم. وعد مولانا الكريم. ولنقرأ ولنرتقي وفي الجنة نلتقي، ننتظر الحفل العظيم وعده مولانا الكريم. والقرآن ربيع قلبي يصحبني دوما في دربي، في كل وقت أتلوه ومرادي أن يرضى ربي. والقرآن ربيع قلبي يصحبني دوما في دربي، في كل وقت أتلوه ومرادي أن يرضى ربي. ولنقرأ ولنرتقي وفي الجنة نلتقي. ஷாசாத் அகமத் அல்லாஹ் அக்பர் என்ற முழக்கத்தை வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இரண்டாவது குழு ஆண் மாணவர்களுக்கான பிரிவு. முதலாவது இடம் முகமது சஃப்ராஸ் ஷாசாத் அகமத். இரண்டாவது இடத்தை பெற்றுக் கொள்கின்றார் முகமது ரிமாஸ் உமர். இரண்டாம் இடம் முகமது ரிமாஸ் உமர். மூன்றாம் இடத்தை பெற்றுக் கொள்கின்றார் AS அப்துல்லா ஃபாத்தி. ஆண் மாணவர்கள் இரண்டாவது குழு. மூன்றாம் இடம் AS அப்துல்லா ஃபாத்தி. அல்லாஹு அக்பர். ரமதானையும் அல் குர்ஆனையும் நாங்கள் இரண்டாக பிரித்து பார்க்க முடியாது. ரமதான் வருகின்ற போது அல் குர்ஆனோடு எங்களுக்கு இருக்கின்ற உறவை எப்படியெல்லாம் நாங்கள் உயிர்ப்பித்து கொள்ள வேண்டும் அல்லது அதனை வலுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்படுகின்ற பல்வேறு நிகழ்வுகளில் அல் குர்ஆனை மனனம் செய்வதற்கென்று ஸ்பெஷலாக ஏற்பாடு செய்கின்ற இந்த நிகழ்வு ஒரு முன்மாதிரியான நிகழ்வு மட்டுமல்லாமல் ஊரிலே இருக்கின்ற சிறு வயது முதல் மூத்தவர்கள் வரை இந்த போட்டியிலே பங்கு பெறுவதன் மூலம் கல்லலியவிலே அல் குர்ஆனோடு ஒரு வீட்டு சூழலை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகவும் நாங்கள் இந்த போட்டி நிகழ்ச்சியை பார்க்க முடியும். இன்றைய காலத்தை பொறுத்தவரையிலே நலவுகள் செய்வதற்காக வேண்டி பாடுபடுகின்றவர்கள் அல்லது அதற்காக செலவு செய்கின்றவர்கள், தங்களுடைய நேரத்தை கொடுக்கின்றவர்களை நாங்கள் மிக அரிதாகத்தான் காண முடியும். ஒரு கெட்ட விஷயத்துக்காக வேண்டி அல்லது அதனை பரப்புவதற்காக வேண்டி அதனை இளைய சமூகத்திலே வரவைப்பதற்காக வேண்டி செலவு செய்யப்படுகின்ற அல்லது அதற்காக போடப்படுகின்ற திட்டங்களை பொறுத்தவரையிலே அது மிக கோடிக்கணக்கான அளவு செலவு செய்து அத்தகைய திட்டங்களை இள வயதினருக்கு மத்தியிலே கொண்டு வருகின்ற செயற்பாடுகளை நாங்கள் அவதானிக்கின்றோம். அதற்கு பெரிய பெரிய நாடுகள், பெரிய பெரிய அரசாங்கங்கள்,
பெரிய தலைவர்கள், உலகத்திலே இருக்கின்ற முதற்தர பணக்காரர்கள் அதற்காக செலவு செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியான தீய விடயங்களை பரப்புகின்ற சூழலிலே நல்ல விடயங்களுக்காக வேண்டி பாடுபடுகின்ற, செலவு செய்கின்ற, தங்களுடைய முயற்சிகளை வழங்குகின்றவர்கள் மிக குறைவாகத்தான் இருக்கின்றார்கள். எனவே தான் உலகத்திலே பொதுவாகவும் எமது நாட்டிலே, எமது ஊரிலே நாம் வாழ்கின்ற சூழலிலே தீய விடயங்கள் மிக வேகமாக பரவுவதை நாங்கள் அவதானிக்கின்றோம். ஏனென்றால் அதற்காக செலவு செய்கின்ற, திட்டமிடுகின்ற, அதனை ஊட்டுவதற்காக, அதனை கவர்ச்சிகரமான முறையில் கொடுப்பதற்கு செய்யப்படுகின்ற செயற்பாடுகள் அதிகம் என்ற காரணத்தால், அந்த அடிப்படையிலே அல் குர்ஆனை வெறுமனே நீங்கள் மனனமிடுங்கள், அதனை பாடமாக்குங்கள், அல்லது அதனோடு உள்ள உறவுகளை நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் எத்தனை பயான்கள் செய்தாலும், கொத்துபாக்கள் செய்தாலும் சமூகம் அதனை காதால் கேட்டுவிட்டு போய்விடும். எனவே அதனை ஒரு கவர்ச்சிகரமான முறையிலே முன்வைப்பதற்கான ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் சகோதரர் சிஹாம் அவர்கள் முன்னெடுத்த இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கருதலாம். அந்த வகையிலே இந்த திட்டத்திற்கு உதவி செய்கின்ற ஷேகா சாஹா ஹாலிதி அவர்களுக்கு ஷேக் முனாஸ் அவர்கள் சொன்னது போல பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பாலிருந்து ஒரு கல்லலி என்ற சிறிய கிராமத்துக்கு அவர் செய்கின்ற ஒரு உதவி. எனவே இந்த உதவியால் பயன்பெற்றவர்கள் என்ற வகையில் அவருக்காக வேண்டி நாங்கள் துவா செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த சிந்தனையை எமது ஊரிலே நடைமுறைப்படுத்துவதற்கு பாடுபட்ட, அதற்காக வேண்டி பாடுபட்ட சகோதரர் சிஹாம் அவர்களுக்கும் அவரோடு ஒத்துழைத்த, ஏனென்று சொன்னால் உண்மையிலே ஷேக் முனாஸ் அவர்கள், சகோதரர் சிஹாம் அவர்கள் சிங்கப்பூருக்கு போகின்ற கதையை எல்லோருக்கும் சொன்னார். உண்மையில் அதற்கு முன்பே எனக்கு அவர் போகின்ற விடயம் தெரியும். எனவே அவர் போனால் இந்த நிகழ்ச்சிகள் எவ்வாறு நடக்கும் என்ற ஒரு கேள்விக்குறி என்னிடம் இருந்தது. அதனை இங்கே சொல்ல முடியாத ஒரு கட்டத்தில் தான் நான் இருந்தேன். என்றாலும் எனக்கு முன்னர் ஷேக் முனாஸ் அவர்கள் சொன்னதால், இப்போ நாங்கள் ஒரு நல்ல விஷயம் ஒன்றை செய்கிற நேரம் அது தொடர்ந்தேச்சியானதாக இருக்கணும் என்று சொன்னால் அதை முன்னெடுக்கின்ற ஒரு குழு ஒன்று கட்டாயம் தேவை. அல்ஹம்துலில்லாஹ், சென்ற முறையை விட இந்த முறை சகோதரர் சிஹாம் அவர்கள் இந்த செயற்திட்டத்தை முன்னெடுப்பதற்கான ஒரு குழுவை உருவாக்கி இருக்கின்றார். எனவே அவர் இல்லாவிட்டாலும் அந்த குழு இந்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு முயற்சி செய்யும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியும். அதற்கான முழு ஒத்துழைப்புகளை ஊரவர்கள் என்ற வகையில் நாங்கள் கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். கடைசியாக இங்கே பேசிய ஏனையவர்களும் சொன்னது போல, இவையெல்லாம் நாங்கள் ஊரிலே செய்கின்ற செயற்பாடுகள், ஆக்டிவிட்டீஸுகள். அந்த செயற்பாடுகள் ஊடாக அடையப்பட வேண்டிய ஒரு நோக்கம் இருக்கின்றது. அதுதான் நாங்கள் ஒரு நல்லதொரு சமூகமாக, முன்மாதிரி மிக்க ஒரு கிராமமாக, அல்லாஹு தாலா விரும்புகின்ற, அல்லாஹு தாலா நேசிக்கின்ற ஒரு ஊராக நாங்கள் மாறுவது தான் இந்த செயற்பாடுகள் அனைத்தினதும் ஒட்டுமொத்தமான நோக்கம். எனவே இதனை ஒரு வெறும் போட்டியாக மாத்திரம் எடுத்துக்கொள்ளாமல், இதனை ரமலானோடு விட்டுவிடுகின்ற ஒரு செயற்பாடாக நாங்கள் கருதி கொள்ளாமல், இந்த செயற்பாடுகள் அனைத்தின் ஊடாகவும் ஒரு நல்லதொரு வீட்டு சூழல் உருவாக வேண்டும். இப்போ இந்த போட்டியின் ஊடாக நாங்கள் அவதானித்த விடயம், பெற்றோர்கள், பிள்ளைகள், வீட்டிலே இருக்கின்ற வயது முதிர்ந்தவர்கள் என எல்லோரும் இந்த குர்ஆனை பாடமாக்குகின்ற, மனனமிடுகின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டார்கள். ஆனால் இருக்கின்ற குறைபாடு என்னவென்றால், நல்ல விஷயங்களுக்கு வந்து சேருகின்றவர்கள் எப்போதும் ஒரு சிறு கூட்டமாகத்தான் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு வெளியிலே இருக்கின்றவர்கள் பலர் இருக்கின்றார்கள். பிள்ளைகள் எடுத்துக்கொண்டாலும் இத்தகைய விடயங்களில் ஈடுபாடு காட்டுகின்றவர்கள் நல்ல வகையிலே பெற்றோர்கள் வழிகாட்டுகின்ற ஒரு சிறு தொகையினராகத்தான் இருக்கின்றார்கள். இங்கே 200 பிள்ளைகள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்னொரு 400-500 பிள்ளைகள் இருக்கின்றார்கள் இந்த ஊரிலே. அதே போன்று நாங்கள் பார்த்தால் வயது வந்தவர்கள் இந்த போட்டியிலே கலந்து கொண்ட விதம், குறிப்பாக பெரிய வயது ஆண் மாணவர்களை மிக குறைவாகத்தான் இந்த போட்டிகளில் எங்களுக்கு கண்டுகொள்ள முடிந்தது. எனவே இது நல்லதல்ல. எப்போதும் நல்லவர்களாக இருப்பவர்கள் நல்லவர்களாக இருந்துவிட்டு அவர்கள் மரணித்து போன பின்பு எல்லோரும் சேர்ந்து அவர் நல்ல மனுஷன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஊரில் இருக்கிற
100க்கு 80 வீதமானாக்கள், 75 வீதமானாக்கள், 60 வீதமானாக்கள் பள்ளியோட தொடர்பு இல்லை, பிள்ளைகளோட விஷயத்தில் கவனம் இல்லை, குர்ஆன் ஓத தெரியா, இப்படியாக இருக்கிறது நாங்கள் நல்ல ஆக்களை வச்சுக்கொண்டு நாங்கள் சந்தோஷப்படையலாம். ஏண்டா பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் எங்களோட சமூகத்தில் இருக்கிறார்கள் இந்த விஷயங்களை ஈடுபட வைக்கிறதுக்கான ஒரு சிஸ்டம் ஒன்றையும் நாங்கள் கொண்டு வரணும். அதற்கான இன்ஷா அல்லாஹ் கலந்துரையாடல்களை மேற்கொள்ளணும் என்று கூறி நான் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்காக நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இதுவரை கல்லலிய மக்கள் சார்பாக ஒரு ரமதானையும் அல் குர்ஆனையும் நாங்கள் இரண்டாக பிரித்து பார்க்க முடியாது. ரமதான் வருகின்ற போது அல் குர்ஆனோடு எங்களுக்கு இருக்கின்ற உறவை எப்படியெல்லாம் நாங்கள் உயிர்ப்பித்து கொள்ள வேண்டும் அல்லது அதனை வலுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்படுகின்ற பல்வேறு நிகழ்வுகளில் அல் குர்ஆனை மனனம் செய்வதற்கென்று ஸ்பெஷலாக ஏற்பாடு செய்கின்ற இந்த நிகழ்வு ஒரு முன்மாதிரியான நிகழ்வு மட்டுமல்லாமல் ஊரிலே இருக்கின்ற சிறு வயது முதல் மூத்தவர்கள் வரை இந்த போட்டியிலே பங்கு பெறுவதன் மூலம் கல்லலியவிலே அல் குர்ஆனோடு ஒரு வீட்டு சூழலை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகவும் நாங்கள் இந்த போட்டி நிகழ்ச்சியை பார்க்க முடியும். இன்றைய காலத்தை பொறுத்தவரையிலே நலவுகள் செய்வதற்காக வேண்டி பாடுபடுகின்றவர்கள் அல்லது அதற்காக செலவு செய்கின்றவர்கள் தங்களுடைய நேரத்தை கொடுக்கின்றவர்களை நாங்கள் மிக அரிதாகத்தான் காண முடியும். ஒரு கெட்ட விஷயத்துக்காக வேண்டி அல்லது அதனை பரப்புவதற்காக வேண்டி அதனை இளைய சமூகத்திலே வரவைப்பதற்காக வேண்டி செலவு செய்யப்படுகின்ற அல்லது அதற்காக போடப்படுகின்ற திட்டங்களை பொறுத்தவரையிலே அது மிக கோடிக்கணக்கான அளவு செலவு செய்து அத்தகைய திட்டங்களை இள வயதினருக்கு மத்தியிலே கொண்டு வருகின்ற செயற்பாடுகளை நாங்கள் அவதானிக்கின்றோம். அதற்கு பெரிய பெரிய நாடுகள், பெரிய பெரிய அரசாங்கங்கள், பெரிய தலைவர்கள், உலகத்திலே இருக்கின்ற முதற்தர பணக்காரர்கள் அதற்காக செலவு செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியான தீய விடயங்களை பரப்புகின்ற சூழலிலே நல்ல விடயங்களுக்காக வேண்டி பாடுபடுகின்ற செலவு செய்கின்ற தங்களுடைய முயற்சிகளை வழங்குகின்றவர்கள் மிக குறைவாகத்தான் இருக்கின்றார்கள். எனவே தான் உலகத்திலே பொதுவாகவும் எமது நாட்டிலே எமது ஊரிலே நாம் வாழ்கின்ற சூழலிலே தீய விடயங்கள் மிக வேகமாக பரவுவதை நாங்கள் அவதானிக்கின்றோம். ஏனென்றால் அதற்காக செலவு செய்கின்ற திட்டமிடுகின்ற அதனை ஊட்டுவதற்காக அதனை கவர்ச்சிகரமான முறையில் கொடுப்பதற்கு செய்யப்படுகின்ற செயற்பாடுகள் அதிகம் என்ற காரணத்தால் அந்த அடிப்படையிலே அல் குர்ஆனை வெறுமனே நீங்கள் மனனமிடுங்கள், அதனை பாடமாக்குங்கள் அல்லது அதனோடு உள்ள உறவுகளை நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் எத்தனை பயான்கள் செய்தாலும் கொத்துபாக்கள் செய்தாலும் சமூகம் அதனை காதால் கேட்டுவிட்டு போய்விடும். எனவே அதனை ஒரு கவர்ச்சிகரமான முறையிலே முன்வைப்பதற்கான ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் சகோதரர் ஷிஹாம் அவர்கள் முன்னெடுத்த இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கருதலாம். அந்த வகையிலே இந்த திட்டத்திற்கு உதவி செய்கின்ற ஷேகா சாஹா ஹாலிதி அவர்களுக்கு ஷேக் முனாஸ் அவர்கள் சொன்னது போல பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பாலிருந்து ஒரு கல்லலி என்ற சிறிய கிராமத்துக்கு அவர் செய்கின்ற ஒரு உதவி. எனவே இந்த உதவியால் பயன்பெற்றவர்கள் என்ற வகையில் அவருக்காக வேண்டி நாங்கள் துவா செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த சிந்தனையை எமது ஊரிலே நடைமுறைப்படுத்துவதற்கு பாடுபட்ட அதற்காக வேண்டி பாடுபட்ட சகோதரர் ஷிஹாம் அவர்களுக்கும் அவரோடு ஒத்துழைத்த, ஏனென்று சொன்னால் உண்மையிலே ஷேக் முனாஸ் அவர்கள் சகோதரர் ஷிஹாம் அவர்கள் சிங்கப்பூருக்கு போகின்ற கதையை எல்லோருக்கும் சொன்னார். உண்மையில் அதற்கு முன்பே எனக்கு அவர் போகின்ற விடயம் தெரியும். எனவே அவர் போனால்
இந்த நிகழ்ச்சிகள் எவ்வாறு நடக்கும் என்ற ஒரு கேள்விக்குறி என்னிடம் இருந்தது. அதனை இங்கே சொல்ல முடியாத ஒரு கட்டத்தில் தான் நான் இருந்தேன். என்றாலும் எனக்கு முன்னர் ஷேக் முனாஸ் அவர்கள் சொன்னதால் இப்போ நாங்கள் ஒரு நல்ல விஷயம் ஒன்றை செய்கிற நேரம் அது தொடர்ந்தேர்ச்சியானதாக இருக்கணும் என்று சொன்னால் அதை முன்னெடுக்கின்ற ஒரு குழு ஒன்று கட்டாயம் தேவை. அல்ஹம்துலில்லாஹ் சென்ற முறையை விட இந்த முறை சகோதரர் சிஹாம் அவர்கள் இந்த செயற்திட்டத்தை முன்னெடுப்பதற்கான ஒரு குழுவை உருவாக்கி இருக்கின்றார். எனவே அவர் இல்லாவிட்டாலும் அந்த குழு இந்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு முயற்சி செய்யும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியும். அதற்கான முழு ஒத்துழைப்புகளையும் ஊரவர்கள் என்ற வகையில் நாங்கள் கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். கடைசியாக இங்கே பேசிய ஏனையவர்களும் சொன்னது போல இவையெல்லாம் நாங்கள் ஊரிலே செய்கின்ற செயற்பாடுகள், ஆக்டிவிட்டீஸுகள். அந்த செயற்பாடுகள் ஊடாக அடையப்பட வேண்டிய ஒரு நோக்கம் இருக்கின்றது. அதுதான் நாங்கள் ஒரு நல்லதொரு சமூகமாக, முன்மாதிரி மிக்க ஒரு கிராமமாக, அல்லாஹு தாலா விரும்புகின்ற, அல்லாஹு தாலா நேசிக்கின்ற ஒரு ஊராக நாங்கள் மாறுவது தான் இந்த செயற்பாடுகள் அனைத்தினதும் ஒட்டுமொத்தமான நோக்கம். எனவே இதனை ஒரு வெறும் போட்டியாக மாத்திரம் எடுத்துக்கொள்ளாமல் இதனை ரமலானோடு விட்டுவிடுகின்ற ஒரு செயற்பாடாக நாங்கள் கருதி கொள்ளாமல் இந்த செயற்பாடுகள் அனைத்தின் ஊடாகவும் ஒரு நல்லதொரு வீட்டு சூழல் உருவாக வேண்டும். இப்போ இந்த போட்டியின் ஊடாக நாங்கள் அவதானித்த விடயம் பெற்றோர்கள், பிள்ளைகள், வீட்டிலே இருக்கின்ற வயது முதிர்ந்தவர்கள் என எல்லோரும் இந்த குர்ஆனை பாடமாக்குகின்ற, மனநமிடுகின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டார்கள். ஆனால் இருக்கின்ற குறைபாடு என்னவென்றால் நல்ல விஷயங்களுக்கு வந்து சேருகின்றவர்கள் எப்போதும் ஒரு சிறு கூட்டமாகத்தான் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு வெளியிலே இருக்கின்றவர்கள் பலர் இருக்கின்றார்கள். பிள்ளைகள் எடுத்துக்கொண்டாலும் இத்தகைய விடயங்களில் ஈடுபாடு காட்டுகின்றவர்கள் நல்ல வகையிலே பெற்றோர்கள் வழிகாட்டுகின்ற ஒரு சிறு தொகையினராகத்தான் இருக்கின்றார்கள். இங்கே 200 பிள்ளைகள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்னொரு 400-500 பிள்ளைகள் இருக்கின்றார்கள் இந்த ஊரிலே. அதே போன்று நாங்கள் பார்த்தால் வயது வந்தவர்கள் இந்த போட்டியிலே கலந்து கொண்ட விதம், குறிப்பாக பெரிய வயது ஆண் மாணவர்களை மிக குறைவாகத்தான் இந்த போட்டிகளில் எங்களுக்கு கண்டுகொள்ள முடிந்தது. எனவே இது நல்லதல்ல. எப்போதும் நல்லவர்களாக இருப்பவர்கள் நல்லவர்களாக இருந்துவிட்டு அவர்கள் மரணித்து போன பின்பு எல்லோரும் சேர்ந்து அவர் நல்ல மனுஷன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஊரில் இருக்கிற 100க்கு 80% ஆக்கள், 75% ஆக்கள், 60% ஆக்கள் பள்ளியோட தொடர்பு இல்லை, பிள்ளைகளோட விஷயத்தில் கவனம் இல்லை, குர்ஆன் ஓத தெரியா, இப்படியாக இருக்கிறது நாங்கள் நல்ல ஆக்களை வச்சுக்கொண்டு நாங்கள் சந்தோஷப்படையலாம். ஏண்டா பெரும்பான்மையாக இருக்கிறார்கள், எங்களோட சமூகத்தில் இருக்கிறார்கள், இந்த விஷயங்களை ஈடுபட வைக்கிறதுக்கான ஒரு சிஸ்டம் ஒன்றையும் நாங்கள் கொண்டு வரணும். அதற்கான இன்ஷா அல்லாஹ் கலந்துரையாடல்களை மேற்கொள்ளணும் என்று கூறி நான் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்காக நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். Must engaging in reciting, memorizing and understanding the Quran more and more. Alhamdulillah, the Reward Center and the committee of the Kalaliya Grand Mosque Al-Masjid Subhani together have made a golden opportunity in order to ensure our strong relationship with Al-Quran. Memorizing is a special ability that have to be valued. Here, we are supposed to memorize specific surahs from Al-Quran. From small kids up to elderly people, each and everyone can participate in this competition, which encourages everyone to memorize and recite the Quran. By memorizing the Quran, we are able to recite the Quran in a melodious tone. We would be glad if you could hold this competition in upcoming years too. Thus, I must thank each and everyone who has organized this major event. May Almighty Allah shower His blessings upon them and give them a great reward. And also, may Almighty Allah forgive all of their sins and give them a life filled with happiness and success, inshallah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. இந்த அல்குர்ஆன் போட்டி நிகழ்ச்சியானது அல்குர்ஆனுடன் எமது பிணைப்பை மேலும் வலுப்படுத்தக்கூடியதாக அமைகிறது.
இவ்வாறான போட்டி நிகழ்ச்சிகளை நடாத்துவதன் மூலம் அல் குர்ஆனை பற்றி சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரும் அல் குர்ஆனை ஆழமாக கற்க ஒரு வாய்ப்பாக அமைகிறது. இவ்வாறான போட்டி நிகழ்ச்சிகளை எதிர்வரும் காலங்களிலும் நடத்துமாறு உங்களுடன் பணிவாக வேண்டிக் கொள்கின்றேன். எனவே இந்நிகழ்வை ஏற்பாடு செய்த அல் மஸ்ஜிது சுப்ஹானி பெரிய பள்ளிவாயல் நிர்வாகிகளுக்கும் அல் ருவாத் சென்டர் குழுவினருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் அண்ட் வசலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அறிவிலே முதலாம் இடத்தை பெற்றுக் கொள்கின்றார் டாக்டர் முகமது ஹம்சா முகமது ஃபஸ்லான். முதலாம் இடம் டாக்டர் முகமது ஹம்சா முகமது ஃபஸ்லான். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்லாஹு அக்பர். 12,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசிலோடு சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. இரண்டாம் இடத்தை பெற்றுக் கொள்கின்றார் முகமது நியாஸ் முகமது ஷுப்கி. முகமது நியாஸ் முகமது ஷுப்கி இரண்டாம் இடம். 10,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசிலோடு சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. மூன்றாம் இடத்தை பெற்றுக் கொள்கின்றார் காஜா இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டுக்கான ஷாஹா அல் கல்தி குர்ஆன் மனன போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான சான்றிதழ்கள் மற்றும் கலந்து கொண்டவர்களுக்கான ஊக்குவிப்பு பரிசுகள் வழங்கிவிட்டு இறுதி கட்டத்தை அடைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே நன்றியுரை வழங்குவதற்காக இந்த ஏற்பாட்டு குழு சார்பாக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் ஜனாபா அப்துல் வஹாப் ரெஹினா பேகம் அவர்களை நன்றியுரை வழங்குவதற்காக. நன்றி சொல்லும் நேரம் நான் இங்கு வந்து வாஞ்சையுடன் வாயார கூறுகிறேன். சுவனத்து சுபசோபனம். அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றியுணர்வு என்பது ஈமானினோர் அடையாளம் என்ற வகையில் இன்றைய நிகழ்வை அழகுற நடாத்தி முடிக்க வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹுவிக்கே முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்வை அலங்கரிக்க பல வேலைப்பல்களுக்கு மத்தியில் சிரமம் பாராது இங்கே வருகை தந்த பிரதம அதிதி கௌரவ ஷேக் முனாஸ் ரியால் நலிமி அவர்களையும் மற்றும் ஏனைய கௌரவ அதிதிகளுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆம், ஈழம் எங்கள் இலங்கை திருநாட்டின் நாலா பக்கத்து மக்களும் மனம் விரும்பி வந்தடைந்த வசந்த பூமி எம் மண் கல்லலியா. சகல வசதி வாய்ப்புகளையும் பெற்ற எழில்மிகு கிராமம் இது. எமது ஊர் முன்மாதிரி மிக்க ஒரு இஸ்லாமிய கிராமமாக ஜொலிக்க வேண்டும், பாவங்களற்ற தேசமாக மாற வேண்டும், மீண்டும் ஒரு மதீனாவாக மாற வேண்டும் என்ற பல்லாயிரம் கனவுகளோடு எமதூரை வழிநடாத்த முன்வந்த ஒவ்வொரு உள்ளத்துக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த அடிப்படையில் குறிப்பாக ரமலான் காலத்தை அல்லாஹ்
அல்குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த அருள் பொழியும் மாதத்தை வீணாக போக்காமல் சிறியோர் பெரியோர் முதியோர் என சகலரையும் அல்குர்ஆனால் உயிர்ப்பிக்க அவகாசம் அளித்த ருவாத் அமைப்பு நிர்வாகத்தினருக்கும் கலலிய அல் மஸ்ஜித் சுப்ஹானி பள்ளி நிர்வாக சபையினருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் ஆத்மார்த்தமான எதிர்பார்ப்புகளோடு ஆரம்பித்த இந்த போட்டி நிகழ்வுக்கு ஆரம்பம் முதல் இன்றைய இத்தருணம் வரை அழகுற நிறைவடைய பூரண அனுசரணை வழங்கிய குவைத் நாட்டு சகோதரி ஷாஹா அல் ஹல்தி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆம், கடந்த 2 வருடமாக எத்தனை உள்ளங்களில் குர்ஆன் நிலை பெற வழிவகுத்தவர் அவர். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவரது மேலான தர்மங்களை பொருந்திக் கொண்டு அவரது வாழ்வில் சகல அருள்களையும் அடைய செய்வானாக என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ருவாத் அமைப்பு நிர்வாகிகளின் உள்ளத்தில் உதித்த இந்த அருமையான எண்ணத்துக்கு செயல் வடிவம் கொடுக்க எமது ஊரின் பலதரப்பட்டவர்களும் மனமுவந்து முன்வந்து பல்வேறு உதவிகளை செய்து தந்தனர். அந்த வகையில் போட்டியின் ஆரம்பகட்ட ஒழுங்காக விண்ணப்ப படிவங்களை பகிர்ந்தளித்து சேகரித்து தந்த ஸ்பீட் லைன் கம்யூனிகேஷன், இமேஜ் கம்யூனிகேஷன், யஹ்யா புக் டிபோட், பேபி சாய்ஸ் உரிமையாளர், ஏஜிஎம் புக் ஷாப் உரிமையாளர் ஆகியோரையும் நன்றியோடு இவ்விடத்தில் நினைவு கூறுகின்றேன். மற்றும் எமது ஊரின் ஏனைய பள்ளி நிர்வாகத்தினர்கள், குர்ஆன் மദ്രസா ஆசிரியர்கள், எமது அலிகார் பாடசாலை ஆசிரியர்கள், மேற்படி போட்டியில் நடுவர்களாக கடமையாற்றிய நடுவர்கள், நலன் விரும்பிகள் என சகலரையும் இவ்விடத்தில் நன்றியோடு நினைவு கூறுகின்றேன். அன்று இந்த போட்டி நடக்கும் தினம் தனியாத வெயில், அகோர சிரமத்தோடு நோன்பு பிடித்திருந்த அந்த வேளை எமது அலிகார் பாடசாலை மாணவர்கள், எமது ஊரின் ஏனைய மாணவர்கள், தரம் 9, 10 என்று நினைக்கிறேன், இவர்கள் மிகவும் சிரமமான அந்த வேளையில் எமது ஒழுங்கமைப்புகளை செய்ய மிகவும் ஒத்துழைத்தார்கள். அவர்களது கல்வி வாழ்விற்கும் அவர்களது எதிர்காலத்துக்கும் துஆ செய்து அவர்களையும் நன்றியுடன் இந்த இடத்தில் நினைவு கூறுகின்றேன். ஆம், இன்று எமது ஊரின் சந்தோஷ பெருநாள். 4 வயது முதல் 40க்கு மேற்பட்டோர் வரை களம் அமைத்து கொடுத்த ஒரு நன்னாள். பாடசாலை கால போட்டிகளோடு விடை பெற்ற எமது ஊரார் வயது வேறுபாடின்றி வீடுகளில் போட்டி போட்டுக்கொண்டு மனநமிட்டனர். 4 வயது சிறார் போலவே 40 வயது தாண்டியோரும் தமது போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்று ஆர்வமாக கலந்து கொண்ட அந்த நிகழ்வு மிகவும் உள்ளத்தை குளிரச் செய்த சம்பவமாகும். அந்த வகையில் போட்டியில் பங்கு பற்றிய சகலருக்கும், அவர்களை ஊக்கமளித்த பெற்றோர்கள், அவர்களது துணைவர்கள், உறவினர்கள் அனைவரையும் இவ்விடத்தில் நன்றியோடு நினைவு கூறுகிறேன். இறுதியாக இன்றைய நிகழ்வை அழகுற கலர்ஃபுல்லாக நிறைவடைய செய்ய சகல வகையிலும் உடலால் உழைத்த, உள்ளத்தால் பிரார்த்தித்த, தனது செல்வத்தை அல்லாஹுக்காக உபயோகித்த சகலரது நல்லமல்களையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. புனித குர்ஆனை வாழச் செய்வதற்காக பாடுபட்ட சகலருக்கும் நாளை இன்ஷா அல்லாஹ் மஹ்ஷரில் குர்ஆனுடைய ஷஃபாத் கிடைக்க வேண்டும் என்றும் பிரார்த்தித்து, மீண்டும் ஒரு முறை சமூகம் வந்து இன்றைய தினத்தை அலங்கரித்த அனைவருக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜனாபா அப்துல் வஹாப் ரெஹினா பேகம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்கமுல்லாஹு ஹைரன். குவைத் நாட்டை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய ருவாத் நிறுவனம் மற்றும் கல்லலிய மஸ்ஜித் சுப்ஹானி ஜும்மா பள்ளிவாசல் இணைந்து நடத்திய 2024ஆம் ஆண்டுக்கான குர்ஆன் மனன போட்டியில் இறுதி கட்டத்தை அடைந்து இன்று சான்றிதழ்கள் மற்றும் பரிசில்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்புகளை, ஒத்தாசைகளை வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த சேவை மென்மேலும் கல்லலிய மக்களுக்கும் அதே போன்று இந்த ஊர் கடந்தும் இந்த எல்லை கடந்தும் பல இடங்களுக்கும் இந்த சேவை வியாபிக்க வேண்டும். இந்த சேவைக்காக
அனைத்து விதத்திலும் உதவி புரிந்தவர்களுக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.